இங்க சக்கரை தேவைங்கிறது நான் தான். வணக்கம். வணக்கம். நாங்க வெள்ள வியாபாரிங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீங்க உட்கார்ந்து பேசுற அளவுக்கு இங்க வசதி இல்லையே. வசதி ஏற்படுத்தி கொடுக்கத்தான் நாங்க வந்திருக்கோம். சந்தையில வெள்ளம் என்ன விலைக்கு விற்கிறீங்க? கிலோ 6 ரூபாய்க்கு. அதோட கிலோக்கு 2 ரூபா அதிகமா தரோம். மொத்தமா எங்களுக்கே கொடுத்துருங்க. உங்களுக்கு வேலை குறைவு, வருமானம் அதிகம். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. புரிஞ்சு போச்சு. உங்க வெள்ள சந்தையில விலை போறது இல்ல, அதனால சக்கரை எல்லாரையும் விட குறைச்ச விலைக்கு விக்கிற. அதனால எங்க கிட்ட வெள்ளத்தை வாங்கி நீங்க அதிக விலைக்கு விற்க போறீங்க. உனக்கு அதுல என்ன கஷ்டம்? சந்தையில விக்கிறத விட ஜாஸ்தியா தரோம். எங்களுக்கே வித்துட்டு நீ வசதியா வாழ்ந்துட்டு போக வேண்டியதானே. வசதியா வாழணுங்கிறதுக்காக நான் வெள்ளம் காய்ச்சல. வசதி இல்லாம வாழ்றவங்க என்னால சந்தோஷமா இருக்கணும். அதனாலதான் வெள்ளத்தை மொத்தமா விற்காம சந்தையில விக்கிறேன், குறைச்ச விலைக்கு விக்கிறேன். அப்போ எங்களுக்கு நீ வெள்ளம் தர மாட்டேன். எங்களை பகைச்சுக்கிட்டு நீ எப்படி வெள்ளம் வைக்கிறன்னு பாக்குறோம். பாப்போம், வாங்க. வாங்கயா போலாம். வாங்க. என்னப்பா இது? வியாபாரம் பண்ண வந்தவங்கள விவகாரம் பண்ணி அனுப்பிச்சிய. அப்ப அவங்க திட்டமே வேற. என்ன? நம்ம வெள்ளத்தை சந்தையில விக்காம அவங்க வெள்ளத்தை சந்தையில அதிக விலைக்கு விக்கணும். சக்கரை தேவனோட வெள்ள சந்தைக்கே வரது இல்லைன்னு ஜனங்களை நம்ப வைக்கணும். நம்ம வெள்ளத்தை வாங்கி விக்காம வச்சிருந்தா அது அவனுக்கு தாப்ப நஷ்டம். பணக்காரன் தெரிஞ்சே நஷ்டப்படுறானா அவன் பெருசா சம்பாதிக்கிறதுக்காக இருக்கணும், இல்ல புதுசா விக்கிறவன அழிக்கிறதுக்காக இருக்கணும். வானாகி மண்ணாகி ஒளியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மயமாம் என்மயமாம் கோணாகி ஆண்டவரே கூத்தாட்டி வானாகி நின்றாயே என் சொல்லில். யாரும் சாப்பிடாதீங்க. எங்க சக்கரை பொங்கலுக்கு வெள்ளம் கொடுத்ததே நீங்களே எங்க தட்டி விடுறீங்க. நான் கொடுத்த வெள்ளத்துல விஷம் கலந்திருக்காங்க. என்ன அழிக்க நினைச்சவங்க அனாதை குழந்தைங்க வாழ்க்கையோட விளையாட முடிவு பண்ணி விஷம் கலந்திருக்காங்க. இதுக்கு காரணமானவங்களை நான் விட மாட்டேன். என்னையா ஏதாவது சாவு செய்தி வந்ததா? இது வரைக்கும் ஒண்ணும் வரலீங்களே. ஏய் சாட்டையா, எத்தனை பிள்ளைங்க செத்தாங்கன்னு போய் பார்த்துக்கிட்டு வாடா. சரிங்க. சக்கரை தேவன் போட்ட விஷம் கலந்த பொங்கலை சாப்பிட்ட பிள்ளைங்க சாக போறாங்க. சக்கரை தேவன் கம்பி என்ன போறான். புடிக்கிறா. இதுவரைக்கும் என்ன அழிக்க நினைச்சவங்க தான் அழிஞ்சு போயிருக்காங்க. கெடுக்க நினைச்சவங்க தான் கெட்டு போயிருக்காங்க. நான் வணங்குற கடவுள் என்ன கைவிட்டதும் இல்ல, நான் கெட்டதும் இல்ல. இனிமே மோதுனா என் தொழில் கூட மோதுங்க,
எங்கூட மோதுங்க. என்ன பழி வாங்குறதா நினைச்சு பாவம் பச்சை குழந்தைகளை பழி வாங்கிறாதீங்க. வாங்க மாப்பிள, வாங்க வாங்க மாப்பிள, வாங்க. சோலைக்குள்ளே குயிலு குஞ்சு சும்மா சும்மா கூவுது. உங்களுக்கு என்னாச்சு? எங்களுக்கெல்லாம் ஒண்ணும் ஆகல, உனக்கு தான் ஆக போகுது. கரும்பு காட்டையே சுத்தி வந்தவன் இனிமே கட்டினவ காலையே சுத்த போற. ஐயா, உனக்கு பொண்ணு பார்த்துட்டேன். நாளைக்கு பரிசம் போட போறோம். நீங்க வந்து ஒரு எட்டு பார்த்துட்டீங்கன்னா இந்த ஆத்தா மனசு குளிந்துரும். ஆத்தா, நீயும் புரியாம பேசுற. அரண்மனை பாயசத்துக்கு வெல்லம் கொண்டு போகணும். காலையில பூஜையை ஆரம்பிச்சு வெல்லம் காய்ச்சி முடிச்சாதான் சாயந்தரத்துக்குள்ள கொண்டு போய் கொடுக்க முடியும். ஆமா, கரெக்டான காரணத்தை சொல்லி ஆத்தாள மறைக்கப்பட்டியே. அப்படிதான், உனக்கு ஒண்ணும் புரியாது. நீ சும்மா இரு. ஆத்தா, பணம் எவ்வளவு கொடுப்பீங்க, நகை எவ்வளவு போடுவீங்கன்னு ஒவ்வொரு அம்மாவும் கேட்கிற இந்த காலத்துல குணம்தான் பெருசு நினைச்சு நீ பொண்ணு தேடுனியே, அந்த மனசுக்கு உனக்கு நல்ல மருமக கிடப்பான். ஏ ராசா, எனக்கு அது போதுயா. ஆத்தா, நான் பொண்ணை பார்க்க வேணாம். நான் தான் எப்பவோ சொல்லிட்டேனே, நீ பார்த்து எந்த கழுதைக்கு தாலி கட்ட சொன்னாலும் நான் கட்டுறேன். அப்புறம் என்ன, பட்டம்மா சொன்னா சொன்னதான்னு அடிக்கடி சொல்லுவியே, அதே மாதிரிதான் உன் மகன் சக்கரத்தேவன் சொன்னா சொன்னதுதான். முறுக்கு இருக்கு, வடை இருக்கு, எப்படியாவது இத குடிச்சாகணுமே. ஐயோ, இத நம்ம மட்டும் குடிச்சோம்னா நம்ம ஆளுங்க எப்படியாவது காட்டி கொடுத்துருவானுங்க. என்ன பண்றது? காட்டி கொடுக்கறவனதான் கூடவே இருக்கிறானுங்களே. இவனுங்களையும் குடிக்க வச்சிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்ப இவனுங்களை எப்படி கவுத்துறோம் பார். அட, அப்ப இங்கதான் இருக்காரு. என்னங்க போய் இது? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏப்பு சாராய பாட்டு மேல சட்டையை போட்டு தாட்டுறீங்க. ரகசியம் நம்ம ஆளுகணுங்காட்டிக்கு நான் சொல்றேன். வெளியாளுகளுக்கு தெரிஞ்சா ஊருக்குள்ளார நிறைய குடிக்காரன்னு உருவாயிருவானுங்க. முந்தானை முடிச்சல குழந்தையை தாண்டி குழந்தை எடுத்தாலே அது மாதிரி சட்டையை கழட்டி சாராய பாட்டில் மேல போட்டு தான்னு வச்சுக்க. சாராய சத்தியத்துக்கு கட்டுப்படும், சத்திய சாராயத்துக்கு கட்டுப்படும். நமக்கு மப்பு வந்த மாதிரி இருக்கும், மத்தவங்களுக்கு அது தெரியாத மாதிரி இருக்கும். நம்ப முடியலையா? அப்போ நம்ப மாட்டோம். உன் வயசுக்கு 2 பாட்டில் சாராயம் காலியா இருக்கு. நான் தான் குடிச்சேன். பாசம் அடிக்குதா? இல்லையே. 3வது பாட்டில். எவனும் பாட்டில கை வச்சிடாதீங்க, குடிச்சிட்டு வந்துடுறேன். ஏன்டா அழுகுறேன்? அப்பு, இவ்வளவு நாள் இந்த ரகசியத்தை சொல்லவே இல்லையே. சட்டை போடாதனுக்கு இந்த ரகசியத்தை சொல்றீங்களே. சட்டை போடலன்னா என்னடா, வேச்சு கட்டி இருக்கிறீங்கல்ல, அதை கழட்டி வச்சிரு தாண்டு. அப்படியா? அப்ப அப்ப காந்தாரி அம்மா, அப்ப இரு சக்கர தேவனை பார்த்துட்டு வர்றேன். நான் தான் கிழங்கு மாதிரி நிக்கிறேன்ல. என்னாச்சு? இடுப்பு வலிக்குது. நீ மட்டும் கோயிலுக்கு போயிட்டு வா. டேய், ஏண்டா அப்பு போய் கூட்டிட்டு வாடானா, நீ சேர்ந்து போய் தண்ணி அடிச்சிட்டு வரியா? தேங்க்ஸ். ப்ளீஸ். ஏசு சொன்ன மாதிரி இன்னொரு கண்ணத்தையும் காட்டுறாரு. ஏண்டா என்கிட்டயே தத்துவம் பேசுறியா? குட் நைட். உங்களை எல்லாம் திருத்தவே முடியாது. அண்ணே, நீங்களாவது வாங்க. போச்சுடா. நிறுத்துப்பா, இந்த வீடுதான். வாங்க 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 வாங்க. தானே இருக்காடா? அது நீங்க முதல்ல உள்ள வாங்க. அம்மா, நீங்களும் வாங்கம்மா. வாங்க வாங்க. உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க. என் மருமகளை பாக்கணும் போல இருந்துச்சு, அதான் சீக்கிரமாவே வந்துட்டோம். கூப்பிடுங்க. காலம்பூரா அவ உங்க வீட்டுல தானே இருக்க போறா. அதுக்காக பொண்ணு இல்லாமே பரிசு போட சொல்றீங்களா? தானம் பக்கத்து தோட்டத்துல பூ பறிக்க போயிருக்கு, இப்ப வந்துரும். தானா, என்னடா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க உன்னை அடக்கமான பொண்ணு நினைச்சிட்டு இருக்காங்க. நீ என்னடானா இங்க மரம் ஏறிட்டு இருக்க? சுட்டி சுட்டி உன் பால கொஞ்சம் சுருட்டி கொள்ளடி, வட்டி வட்டியும் மோதலுமா வாங்கி கொள்ளடி. ஆவி மகளே. ஏய், என்னடா இது? போங்கடா, போங்கடா. சரி நில்ல. என்ன இது? தேங்காப்பா. சீ,
அறிவு இருக்கா உனக்கு? இன்னைக்கு ஒரு நாளாவது அடக்கமா வீட்டுல இருக்க கூடாது? நீ தானே சொன்ன மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க, வரவங்க நல்லா கவனிச்சுக்கணும். அதான். ஐயோ, சரி சரி, முதல்ல உள்ள போய் துணியை மாத்திட்டு வந்து தொலை. வா. இந்தா, என்னப்பா? கொல்ல பக்கமா போமா. பாரு, கேக்குற கேள்விக்கு எக்கு தப்பா பதில் சொல்லி தொலைக்காது. அவங்க எது கேட்டாலும் வாயை முடிக்கிட்டு அமைதியா இருக்கணும். அவ்வளவுதானே? அடக்கமா நடந்துக்கம்மா. இப்ப பாருப்பா. வாங்க 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 வாங்க. என்னது வாங்க வாங்க கூப்பிட்டு இப்பதான் உட்கார வச்சுட்டு போனீங்க, திருப்பியும் வாங்க வாங்கன்னு கூப்பிடுறீங்க? கூப்பிட்டேன் இல்ல, மறந்து போயிட்டேன். தானே வந்துருச்சு, துணி மாத்திக்கிட்டு இப்ப வந்துரும். ராசாத்தி மகராச யாருமா? உட்காருமா. அட பரவாயில்ல, உட்காரு. பூ பறிக்க போனியா? வாய் திறந்து பேசுமா. வெக்கம். ஏதாச்சும் பேசுகண்ணு. மகராச யாருமா? நானும் எத்தனையோ ஊர்ல பொண்ணு பாத்திருக்கேன். என் மருமக மாதிரி அடக்கமான பொண்ணை நான் பார்த்ததே இல்லை. என்னங்க, தட்டை மாத்திக்கலாமா? அம்மா, நான் என்ன சொல்றேன்னா, நல்ல முகூர்த்தம் சாயந்தரம் தான் வருது. தட்டை மாத்திக்கிறத அப்ப வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் நாங்க என்ன பண்றது? எங்க ஊர் கொட்டையில நல்ல குடும்ப படம் ஓடிட்டு இருக்கு. பொழுத நீங்க கொஞ்ச நேரம் அங்க கழிச்சீங்கன்னா சாயந்தரம் தானா வந்துரும். குடும்ப படமா? இதுக்குதான் கொட்டை இல்லாத ஊர்ல குடியிருக்க வேண்டாம்னு பெரியவங்க சொல்லுவாங்க. வாங்கடி, கொட்டைக்கு போலாம். நீ வாயேன். வரேன். பட்டமா நடத்த காட்டாம எதையோ காட்டிக்கிட்டு இருக்கான். உனக்கு கொஞ்சம் கூட பொறுமையே கிடையாது. பேசாம பாரு. பொம்பளையா ஆம்பளையா? அதான் நல்ல வேலை நான் பொழைச்சேன். இந்த மாதிரி அடக்கம் இல்லாம காலை பிடிச்சவளை கண்டுட்டு போயிருந்தா என் குடும்ப உருட்ட மாதிரி தான். எந்திரிக்கிற சினிமா பார்த்து போதும். போங்க, வாங்கடி. அப்பா அப்பா எப்படி பார்க்க? மகாலட்சுமி மாதிரி இருக்கேம்மா. போங்கப்பா. அட, பரிசம் போடுற நேரத்துல என் பொண்ணுக்கு வெக்கம் வேற வந்துருச்சு. மணிக்கண்ண மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பரிசம் போட வரமாட்டாங்க. அப்படியே சினிமா கொட்டாயில இருந்து ஊருக்கு போயிட்டாங்க. முத்து, என்னடா சொல்ற? பொண்ணு பிடிக்கலையா? நம்ம தனம் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு காளையை அடக்குனத சினிமா கொட்டாயில பார்த்துட்டு எங்களுக்கு ஒரு அடக்கமான பொண்ணுதான் வேணும், ஆம்பளை வேணாம்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டாங்க. வந்த சம்பந்தம் இது ஒண்ணுதான். இதுவும் போயிட்டா எவையா வந்து கட்டுவான்? பானைய பிடிக்க வேண்டியவ காளைய பிடிச்சா ஓடி போகாம ஓடி வந்து தாலியா கட்டுவ. என்னாச்சுப்பா? அப்பா என்னாச்சுப்பா? அப்பா அப்பா நேரமானாலும் சக்கரை தேவை வெள்ளத்துக்கு காத்துட்டு தான் இருக்கணும். அப்படியே வந்துட்டாரு. சக்கரை நிறுத்து நிறுத்து நிறுத்து. சக்கரை மூட்டையில இறக்க சொல்லுங்க சாமி. சட்டு புட்டு இறக்கி உள்ள கொண்டு வந்துருங்க. பாரு, நம்ம பூஜையை ஆரம்பிப்போம். சக்கரை இறங்கி மாட்டை கொஞ்சம் கழட்டி கூட மரத்துல கொண்டு போய் கட்டிட்டு வர்றேன். அப்ப கூட வந்து எல்லாத்தையும் பாருங்க, நான் இங்க நிக்கிறேன். இப்பா பாடுற பொண்ணை தேடி போனைய கண்டுபிடிச்சியா? சொல்லு. ஆத்தா எனக்கு பொண்ணு பாக்குறேன்னு சொல்லுதுல்ல, இப்படி நல்லா பாடுற பொண்ணு எனக்கு பார்க்கலாம்ல? இப்ப பாடுற பொண்ணை கேப்ப,
அப்புறம் ஆர்டர் பண்ண கேப்ப. அட வாப்பா. யோ, பணத்தை கொடுக்காம இன்னைக்கு நான் பணத்தை போக விட மாட்டேயா. செத்து போனவர் எப்படிங்க பணத்தை திருப்பி கொடுப்பாரு? யோ பெருசு, பணத்தை கொடுத்தவன் நான், வாங்கினவன் அவன். இதுல நீ என்ன வக்காலத்து? பேசாம தூக்கிட்டு வாயா. தம்பி, போற பணத்தை தடுக்காத, உனக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். புண்ணியம் கிடைக்கும், பணம் கிடைக்குமா? மூடிட்டு வாயா. போற போக்க பார்த்தா எனக்கு பணம் கிடைக்கிற மாதிரி தெரியலங்க. என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு நான் பணத்தை வாங்காம போறதில்ல, வாங்கிட்டு தாண்டா போறது. அம்மா தானோ, எல்லா இடத்துலயும் கேட்டு பார்த்துட்டேன், பணம் கிடைக்கல. பணத்தை இறக்கியா? பணத்தை இறக்கியா? பணத்தை வாங்காமங்கிறது பணத்தை எடுக்க விட மாட்டேன். ஐயா, நாங்க ஏழைங்க. இப்ப எப்படியா எங்களால கடனை திருப்பி கொடுக்க முடியும்? நீ நினைச்சா எப்படி வேணாலும் கொடுக்கலாமா? காசாதான் கொடுக்கணுங்கிறது இல்ல, கட்டுல வந்து கூட கொடுக்கலாம். அப்போ இது என்ன கொடுமையா இருக்கு? ஏய், இறக்கமே இல்லாதவங்க கூட இந்த நேரத்துல இப்படி நடந்துக்க மாட்டான். ஏய், நீ யாரு? எங்களுக்குள்ள கொடுக்கல் வாங்கல பிரச்சனை இருக்கு. பேசாம வேலையை பார்த்துட்டு போ. மனுஷத்தன்மை உள்ள எவனுமே இத பார்த்துட்டு சும்மா போக மாட்டான். நானும் போக மாட்டேன். நானும் பணத்தை தூக்க விட மாட்டேன். நான் சுமக்கிறேன், முடிஞ்சா தடுத்து பாரு. ஏய், 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 ஏய். தம்பி, நீங்க தகராறு பண்றது நியாயம்தான். நல்ல விதமா ஒரு பணத்தை அடக்கம் செய்யறதை விட்டுட்டு வெட்டு குத்துனி இறங்கி இனி 2 பணத்தை விழ வச்சிடாதீங்க. இவ்வளவு வீராப்பு பேசுற நீ அந்த ஆள் வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துறேன். எவ்வளவு? சும்மா இல்ல, 3000 ரூபாய். உனக்கு நல்ல சாதே வராது. சும்மாரியா? ஏய், வாங்கடா. யாருங்க கொள்விக்கிறது? ஓ, என்னப்பா இப்பதான் வர? ஆமாத்தா, நேத்து ராத்திரி கோயிலே இருந்துட்டேன். நல்ல பிள்ளை பாணி. ஏங்கண்ண, இந்த வருஷம் அரமணை பாயாசத்தை பத்தி ஆளுங்க என்ன பேசிக்கிறாங்க? அரண்மனை பாயசம் நல்லா ருசியா இருக்கிறதுக்கு காரணம் சக்கரை போடுற வெல்லம் மட்டும் இல்ல, அவங்க ஆத்தாவோட நல்ல உள்ளம்னு பேசிக்கிறாங்க. என்ன பத்தியா பேசிக்கிறாங்க? புள்ளைக்கு ஒரு பெருமை வந்தா அதுக்கு பெத்தவங்க தானே ஆத்தா காரணம். 4 பேர் பாராட்டுற மாதிரி இருக்க. உனக்கு நல்ல பொண்ணா கிடைக்கணும்னு அலையிறே, கிடைக்க மாட்டேங்கிறாளே. ஏன் ஆத்தா, நேத்து பொண்ணு பார்க்க போனீங்களே, என்னாச்சு? அம்மாடியோ, பொண்ணாவ அவ வீட்டுக்குள்ள வந்துட்டா நாம வீதிக்கு வந்துட வேண்டியதுதான். நல்ல வேளை வெள்ளிக்கிழமை நான் விளக்கேத்தி வச்சது வீண் போகல. என்னத்த அப்படி பாக்குற? ஏமா தானோ, இங்க வாமா. ஆத்தா, இவ கல்யாணம் நிச்சயமாக போற நேரத்துல நின்னு போச்சு. அந்த அதிர்ச்சியில அவங்க அப்பாவோட மூச்சு நின்னு போச்சு. மகனுக்கு கட்டிக்கிறேன்னு சொல்லி
கழுத்து அறுத்துட்டாலும் ஒரு அம்மா பாவம் அனாதையா வந்திருக்கான். என் பிள்ளை எது செஞ்சாலும் அதுல நியாயம் இருக்கும், தர்மம் இருக்கும். அது இருக்கட்டுமா, முதல்ல உள்ள கூட்டிட்டு போய் சாப்பாடு கொடு, நான் மாட்டை அவுத்து கட்டிட்டு வந்துடுறேன். சரி. வாமா. நீ இந்த நிலைக்கு ஆளானதுக்கு நான் தான் காரணம்னு என் பிள்ளைகிட்ட சொல்லிடாதம்மா. தானே அப்பா வழி அனுப்பிச்சு வைக்க இந்த வீட்டுக்கு மருமகளா வர வேண்டிய நீ அப்பாவையே அனுப்பிச்சிட்டு வந்துட்டியே. நீ இந்த வீட்டுக்குள்ள வரும்போது வலது கால வச்சு வந்தியோ இடது கால வச்சு வந்தியோ எனக்கு தெரியாது, என்ன நினைச்சு வந்தியோ எனக்கு தெரியாது. ஆனா உன்னை என் மருமகளா நினைச்சிட்டேன். சத்தியமா சொல்றேன் தாயி, உங்க அப்பா காரியம் முடிஞ்ச உடனே சக்கரை கிட்ட பக்குவமா எடுத்து சொல்லி பரசம் போட்டுருவோம். அது வரைக்கும் இங்க ஒரு பயலுக்கு தெரியக்கூடாது, எல்லாம் ஓட்ட பயனுங்க. ஒண்ணு கிடக்க ஒண்ணு சொல்லி என் மக மனசு குழப்பிடுவானுங்க. ஐயோ என்னவா இது, நான் தான் உன் காலில் விழுகணும். வாமா குளிச்சுட்டு சாப்பிடுவோம், வாமா. அண்ணே அண்ணே, என்னடா உன்னை எங்கெல்லாம் தர தெரியுமா? இப்பதான் மாட்டை குளிப்பாட்டி இங்க கட்டி வச்சிருக்கேன். என்னன்னு சொல்லி நான் குளிப்பாட மாட்ட பாக்கும். நீங்க முதல்ல குளிச்சீங்களாடா? போன பொங்கலுக்கா குளிச்சாச்சு. உனக்கு எங்களை பார்த்தா கிண்டலா போச்சு. நாங்க எவ்வளவு பெரிய வேட்டா வந்திருக்கோம் தெரியுமா? பெருமாள் காட்டுல இருந்து ஒரு ஆள் அட்வான்ஸோட வந்துருங்க. 150 ரூபா தானே நாங்க வாங்கிருப்போம். எதுக்கு உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணுமே? அதான் அவரை கூப்பிடு. அண்ணே வாங்க. முதலாளி உடனே கிளம்பி வர சொன்னாங்க, இந்தாங்க அட்வான்ஸ். டேய், பணத்தை ஆத்தாட்ட கொடுத்துட்டு உடனே வண்டி கிட்ட ஏற்பாடு பண்ணுங்க. அண்ணே எங்களுக்கு ஏதாவது அடுத்த பொங்கல் குளிச்சிட்டு கேளு. போடா. கொண்டுருவேன். இவ்வளவு வாங்க ஆம்பளைங்களா இருக்கீங்க, பாவம் பச்சை குழந்தை எடுத்துட்டு போறீங்களே. உன்ன மாதிரி பருவ பொண்ணா பார்த்து எடுத்துட்டு போக சொல்றியா? பருவ பொண்ணா? இப்ப பாரு. இவங்க வயன பெருமாள் ஆளுகளாச்சு, இவங்க தான் அட்வான்ஸ் கொடுத்தாங்க. இவங்க ஏன் குழந்தைய கடத்தணும்? அடேங்க அப்பா, ஊர்வலம் போறீங்க போல இருக்கு. கலெக்டர் ஆபீஸுக்கா இல்ல கட்சி கூட்டத்துக்கா? என்னங்க ஐயா இப்படி சொல்றீங்க? நாங்க வாங்கின பணத்துக்கு கரும்பு கொண்டாந்துருக்கோம். அதான் கரும்பு தேவையில்லைன்னு சொல்லிட்டும்ல. ஏங்க கை நீட்டி பணம் வாங்கினதே கரும்புக்கு தானுங்களே. அது சரியா? கரும்பை வாங்கி நாங்க என்னத்த பண்றது? அதான் மில்ல இழுத்து மூடிட்டும்ல. நீங்க நினைச்சா மில்ல துறப்பீங்க, நினைச்சா மில்ல மூடிடுவீங்க. அதுக்கு நாங்களா பொறுப்பு? ஏய்,
சத்தம் போட்டா நாங்க என்ன பயந்துருவோமா? வணக்கங்க. வணக்கம். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. சொல்லுங்க, என்ன பிரச்சனை? ஐயா, இவ்வளவு கரும்பையும் திரும்ப கொண்டு போக சொல்றாங்க ஐயா. இப்ப நாங்க இதை எங்க கொண்டு போய் காசாக்குறது? அத பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. ஒன்னம்பலம், அது என்னடா பொறுப்பில்லாம பேசுற? அவங்க கேட்கறதுல நியாயம் இருக்குல்ல. உடனே பணம் கட்ட அவங்க எங்கடா போவாங்க? அவங்களுக்கு டைம் கொடுக்க வேண்டாம்? ஒரு 4 நாள்ல கொடுத்துறீங்களா? முதலாளி, அது எப்படிங்க முடியும்? சரி, ஒரு வாரத்துல கொடுங்க. ஐயா, போட்ட கரும்பையெல்லாம் வெட்டி கொண்டாந்துருக்கோம். நீங்க கொடுக்கிற டயத்துக்குள்ள நிச்சயமா பணம் பெரட்டி கொண்டாந்து கொடுக்க முடியாது. சரி, எப்ப முடியுமோ அப்ப திருப்பி கொடுங்க. இப்போ கடன் பத்திரத்துல கையெழுத்து போட்டு போங்க. ஐயா, நீங்க சொல்றது கொஞ்சம் கூட சரியில்லைங்க. ஐயா, நான் கட் அண்ட் ரைட்டா சொல்றேன். பணத்தையும் திருப்பி கொடுக்க முடியாது, நாங்க கரும்பையும் திருப்பி எடுத்துட்டு போக முடியாது. யோ, எல்லா கரும்பையும் கொட்டுங்கய்யா. நான் எங்களை அவுத்து விடுறேன். பாருனே, சுத்தி வளைச்சு வழிகள் அடைச்சிட்டாங்க. எப்படியும் நம்ம கிட்ட கையெழுத்து வாங்காம விட மாட்டான். வாங்க ஐயா, நாய்க்கடி எப்படி இருந்தது? ஐயா, நீங்க சொன்னபடியே கடன் பத்திரத்துல கை நாட்டு போட்டு கொடுத்துறோம். கூடுடா போடு. கூச்சலா போடுறீங்க? டேய் பாவட்டா, நாய்கள் எடுத்து கட்டுங்கடா. மாதா ஊட்டாத சோத்த மாங்காய் ஊட்டும்னு சொல்லுவாங்க. நாம வாங்க முடியாத கையெழுத்த நாய் வாங்கி கொடுத்துருக்கு. எல்லாரும் கை நாட்டு வச்சாச்சா? என்னையா மச மச நின்னுட்டு கை நாட்டு வச்சாச்சா? யாரா அவன்? உங்க காட்டுல வெள்ளங்காய்ச்ச வந்த சக்கரை தேவன் தான். ஆனா உங்க இடத்துல யாரும் மானத்தோட இருக்க முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே உங்ககிட்ட வாங்கின அட்வான்ஸ் பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்காக தான் வந்தேன். பணத்தை திருப்பி கொடுக்க வந்தவன் பத்திரத்தை ஏண்டா போடுங்கன்னு? இவங்க வீடு நிலமும் பத்திரமா இருக்கணுங்கிறதுக்காக. உங்க மிரட்டலுக்கு பயந்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு இவங்க காலம் பூரா கண்ணீர் வடிக்கிறத நான் அனுமதிக்க மாட்டேன். இவங்க கண்ணீர் துடைக்க வந்த கடவுளா நீ? இல்ல, எளியவங்க படுற துன்பத்தை பார்த்து மனசு துடிக்கிற மனுஷன். கொடுத்த பணத்தை திருப்பி கேட்கறது நியாயம். இத்தனை வருஷமா இவங்களுக்கு சோறு போட்டுக்கிட்டு இருக்க நிலத்தை திருப்பி கேட்கறது என்ன நியாயம்? கட்டு கட்ட நோட்டை எண்ணி கொடுத்தவன் நான்டா. எண்ணி கொடுத்த நோட்டை கேட்கறது நியாயம். குடியிருக்கிற வீட்டை கேட்கறது என்ன நியாயம்? முதலாளி, பஞ்சம் பொழைக்க வந்தவன் பேசுற பேச்ச பாத்தீங்களா? வெளியூர்காரன் நாய் என் கூட விளையாடுறியா? என்ன வெளியூர்கார நாயின்னு சொல்றீங்களே? தேர்தல்ல திண்டுக்கல்ல பிறந்தவன் திருச்சியில நின்னு ஜெயிச்சு மந்திரி ஆகுறான். மதுரையில பிறந்தவன் மெட்ராஸ்ல ஜெயிச்சு மந்திரி ஆகுறான். அதை நம்ம ஜனங்க ஒத்துக்கிறாங்க, ஓட்டும் போடுறாங்க. அந்த மந்திரிகளை பார்த்தா வெளியூர்கார நாயின்னு சொல்லுவீங்களா? பேசுறதுல இருந்து நீ விவரமான ஆளுன்னு தான் தெரியுது. ஆனா நான் விவகாரமான ஆளுன்னு உனக்கு தெரியாது. மிரட்டுறீங்களா? நான் மனசாட்சிக்கு பயப்படுவேன், மனுஷனுக்கு பயப்பட மாட்டேன். ஆண்டவனுக்கு பயப்படுவேன், அயோக்கியனுக்கு பயப்பட மாட்டேன். என்னடா உடம்பு இருக்குங்கிற திமிர்ல பேசுறியா? நீங்க பணம் இருக்குங்கிற திமிர்ல பேசுறீங்களா? ஏழை விவசாயினா உங்களுக்கு அவ்வளவு இலக்காரமா? உங்க முன்னால வண்டி வண்டியா வந்து நிக்கிறது வெறும் கரும்பு நீங்க நினைக்கிறீங்கல்ல? அது வெறும் கரும்பு இல்ல, அவங்க சிந்தின வேர்வை, அவங்க சிந்தின ரத்தம். அந்த ரத்தமும் வேர்வையும் வீணாக நான் விட மாட்டேன். நாளெல்லாம் உழைக்கிற நல்லவங்க நாசமாக நான் விட மாட்டேன். எல்லாருக்கும் உணவு கொடுக்கிற ஏழை விவசாயிகளை ஏமாத்துறதுக்கு நான் விட மாட்டேன். பணக்காரனை பகைச்சுக்கிட்டு உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. பாவப்பட்டவங்க மன்னிக்கிற வரைக்கும் தான் பணக்காரன் ஜெயிக்க முடியும். இவங்க தண்டிக்க நினைச்சா உங்க தலையெழுத்தே மாறிடும். களை எடுக்கிற விவசாயி தலையெடுக்க ஆரம்பிச்சா இந்த நாட்டுல தப்பு பண்ற எவனுக்குமே தலை இருக்காது. வாங்க நில என் பணத்துக்கு பதில் சொல்லிட்டு போ.
ஏமாத்துற வேலை என்கிட்ட இல்ல. நீங்க சொன்னீங்களே 7 நாள் டைம், அதுக்குள்ள உங்க பணம் உங்ககிட்ட வந்து சேரும். வாங்க. முதலாளி, நேரம் வெள்ளங்காய்ச்சிரவன் எவ்வளவு வீராப்பா பேசிட்டு போறான் பாத்தீங்களா? போட்டுண்டா, அப்பாவிங்களுக்காக வாதாட வந்தவனை அப்படியே விட்டுடணும். இப்ப அவனை டச் பண்ணோம், அவன் தலைவன் ஆயிடுவான். அந்த காரியத்தை நாம பண்ணக்கூடாது. முதல்ல வர வேண்டிய பணத்தை வசூல் பண்ணுவோம், அப்புறம் காமிக்கிற வயன பெருமாள் யாருன்னு. ஏண்டா குழந்தை கிடைச்சதாடா? ஐயா, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தங்க, குழந்தை கிடைக்கலீங்க. இனிமே உங்களை நம்பி பிரயோஜனம் இல்லை, நானே தேடி போக வேண்டியதான். ரேவதி, எங்கம்மா போயிருந்த? உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கோம் தெரியுமா? ஆமா, எத்தில என்னம்மா காயம்? ரேவதி, ரேவதி எப்படிமா இருக்க? உனக்கு ஒண்ணு ஆலிய? நீங்கெல்லாம் தாத்தா, இவங்க தான் என்ன காப்பாத்துனாங்க. அப்படியா? தம்பி, கடவுள் மாதிரி வந்து என் குழந்தைய காப்பாத்துனீங்க. உங்களுக்கெல்லாம் எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் இருங்க. ஏய் ஆறுமுகம், சுப்பையா, சுந்தரம், ஐயா, என் பேத்தியை காப்பாத்துறவங்களை பெரிய அளவுல கவனிக்கணும். இத பாரு, ஆட்டை வெட்டினாலும் சரி, கோழியை வெட்டினாலும் சரி, இல்ல 2 சேர்த்து வெட்டினாலும் சரி, விருந்து அமக்களமா இருக்கணும். ஐயா, அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேணாம். முடியாது தம்பி, நீங்க இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். நீங்க போகடா. ஆமா, இனிமே நீங்க இந்த ஊர்ல தான் இருக்க போறீங்க. ஐயா, விவசாயிங்க கடனை 7 நாள்ல அடைக்கிறதா சொல்லியிருக்கேன். கடன் அடைச்சதுக்கு அப்புறம் இந்த ஊரை விட்டு போறதா முடிவு பண்ணிருக்கேன். ஏன் தம்பி? பயணப்பெருமாளுக்காக தான் வெள்ளம் காய்ச்ச வந்தேன். வந்த பிறகுதான் தெரிஞ்சது அவன் மனுஷனே இல்லைன்னு. போக முடியாதுங்க, நீங்க இந்த ஊரை விட்டு போக முடியாது. எங்களை எல்லாம் காப்பாத்த ஆண்டவனா பார்த்து உங்களை அனுப்பி வச்சிருக்கார். நாங்க உங்களை போக விட மாட்டோம். தம்பி, நிலம் இருக்கு, உழைக்க உடம்புல தெம்பு இருக்கு, ஆனா அந்த வைணப்பெருமாள் இருக்கிற துணிச்சல் மட்டும் எங்க யாருக்கும் இல்ல. இங்க நாங்க அடிமையா வாழ்ந்துகிட்டு இருக்கோமுங்க. தம்பி, சிங்க மாதிரி நீங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு சிரிப்பே வந்திருக்கு. தயவு செய்து எங்களுக்காவது நீங்க இந்த ஊர்ல இருங்க தம்பி. அந்த வைண பெருமாள் கிட்ட இருந்து நீங்க தான் எங்க எல்லாரையும் காப்பாத்தணும். தம்பி, வெள்ளம் காய்ச்சறது கடை நான் தர்றேன். நாங்க சொல்றத கொஞ்சம் கேளுங்க. யோசனை பண்ணாதீங்க தம்பி. சரிங்கய்யா, உங்க எல்லாருக்காகவும் நான் இந்த ஊர்லயே இருக்கேன். பாத்தீங்களா தம்பி, இந்த ஊருக்கு வந்த கொஞ்ச நேரத்திலேயே எங்க எல்லாரும் மனசுலயும் இடம் பிடிச்சிட்டீங்க. ஏயா, வயனப்பெருமாளை யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. அவனால எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்களா? நானே பாதிக்கப்பட்டிருக்கிறேன். அவனால தான் என் பேரன் வையாபுரி ஜெயில இருக்கிறான். உங்க பேரன் ஜெயிலையா? ஆமா, வயன பெருமாள் இந்த ஊருக்கு பொழைக்க வந்தவன். வசதியான வீட்டுல வேலைக்கு சேர்ந்து அந்த வீட்டு பொண்ணை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். கொஞ்ச நாள்ல அந்த வீட்டுக்கே சொந்தக்காரன் ஆயிட்டான். வயன பெருமாள் வையாபுரி சேர்ந்து புதுசா ஒரு சர்க்கரை ஆலையை திறந்தாங்க. அப்புறம் என் பேத்தி சரசு மேலையும் ஆசை வைக்க ஆரம்பிச்சான். பொண்ணு கேட்டான், முடியாதுன்னு சொல்லிட்டான் என் பேரன். உன் தங்கச்சியை பொண்டாட்டி ஆக்கி காட்டுறேன்னு சவால் விட்டான். அந்த சவால் தாப்பா என் பேரனை இப்போ ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருக்கு. போன வருஷம் திருவிழாவில கண்ணுக்கு குளிச்ச ஒரு ஐட்டத்தையும் காணும். வேப்பண்ண கிராக்கியா தான் பாருங்க. முதலாளி, என் ரேஞ்சுக்கு தான் எல்லாம் வருது. உங்க ரேஞ்சுக்கு ஒண்ணு தீ காணும். என்னடா நீங்க ஒருத்த விட கால் விழாம போறான்? நீங்க அரசியல் இருந்தா தான் உங்க கால்ல வந்து விழுவானுங்க. அரசியல்ல இருந்து என்ன பண்ணணுமோ அதை நான் அரசியல் இல்லாமலே பண்ணிட்டு இருக்கேனே. 1000 சொல்லுங்க, நீங்க அரசியல் இருந்து தப்பு பண்ணாதான் உங்களுக்கு ஒரு கௌரவம். டேய், காசு கொடுத்தாவது கால்ல விழுறதுக்கு ஆளுகளை அழைச்சிட்டு வாங்கடா. என்ன சரசு, தெய்வத்துக்கு போறதுக்காக பூ கொண்டு போறியா? பொண்ணுங்களுக்கு கணவனே கண்கண்ட தெய்வம், அதனால போடுற பூவை எனக்கே போட்டு போயேன். என்ன பாக்குற? உன்னை கட்டிக்க போறவனே நான் தானே. வழிவிடு. இந்த வயன பெருமாளை வழிவிடணும்னா உன் வாயில இருந்து சரின்னு சம்மதம் வரும். வழிய விடுறா.
எத்தனையோ பொண்டாட்டிக்கு புருஷனை வாடா போடான்னு சொல்லாம கூப்பிடுறாங்க. என்ன அவங்க 4 செவத்துக்குள்ள சொல்லுவாங்க, நீ 4 பேருக்கு முன்னால சொல்லிட்ட. அந்த 4 பேருக்கு முன்னாடி நான் யாருன்னு கட்ட வேண்டாம். உன் கையை பிடிச்சி என் கையில கொடுப்பான் உங்க அண்ணன்னு காத்திருந்தேன். டைம் முடிஞ்சிருச்சு. காத்திருந்தவன் பொண்டாட்டி நேத்து வந்தவன் கொண்டு போன கதையா எவனாச்சும் கொண்டு போயிட்டான்னா, அதனால நானே பிடிக்கிறேன். வயன பெருமாள் கையை வெட்டிட்டு என் பேரன் ஜெயிலுக்கு போயிட்டான். அவன் போறதுல இருந்து அந்த வயன பெருமாளுக்கு பயந்து சரசுவ பொண்ணு கேட்டு யாருமே வரதில்லை. ஏன்? பொண்ணு கேட்டு வந்தா யாரையும் உயிரோட விடமாட்டேன்னு மிரட்டிட்டு இருக்கிறான். தம்பி, உங்களை நான் இந்த ஊர்ல தங்க சொன்னது விவசாயிகளோட பாதுகாப்புக்காக மட்டுமில்ல, எங்க குடும்பத்தையும் இனிமே நீங்க தான் பாத்துக்கணும். கவலைப்படாதீங்க, உங்க பேத்திக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கும். அப்ப நான் போயிட்டு வரேன். ஒரு 3 டீ தர முடியுமா? காசு இருக்கா? காசு இருந்தாதான் நாங்க நல்ல கடையில போய் குடிச்சுக்கோமே. எழுதி வச்சுட்டு தர மாதிரி ஒண்ணு இல்லையா? இப்ப எழுத சொல்லுவேன். இப்ப எழுத அப்படியே வச்சுக்க சொல்லுவேன். காசு இருந்தாதான் டீ. அப்ப எங்க மேல நம்பிக்கை இல்லையா? எந்த நாயா இருந்தாலும் காசு கொடுத்தாதான் டீ. அப்பா கொடுக்க மாட்டேன். அப்பவும் இல்ல, இப்பவும் இல்ல, எப்பவும் இல்ல. மரியாதையா போறீங்களா? எச்சத்தனி ஊத்துவா போங்கடா. யோ சீக்கிரம் டீ போடியா. இரியா, இப்பதானே பாலை ஊத்திருக்கேன், காய வேணாமா? இந்தாங்க, நேத்து காசு இல்லாம டீ கொடுக்க மாட்டேன்ட்டீங்கல்ல, நீ காசோட வந்திருக்கேன், போடுங்க. நீ போன் பண்றியா? எப்படி இருக்க போதோ? ஓஹோ நடக்கையா? டீ போடு. அப்படி சாப்பிட்டு பழக்கம்ல, தனித்தனியா சாப்பிட்டு தான் பழக்கம். டீ தூள போடு. தனித்தனியா? இப்படி எல்லாரும் சாப்பிட்டா எனக்கு வேலை மிச்சமாச்சா? பாலு இந்த சுடு தண்ணி. ஐயோ என்னாச்சு? என்னடா ஆச்சு அவனுக்கு? சொல்லுங்கடா, என்னாச்சு? விஷம் கலந்த பால் போட்டுருக்கு, அதை குடிச்ச உடனே இப்ப கிடந்து துடிக்கிறான். விஷம் கலந்த பாலா? முதல் பால் எடுத்து கீழே ஊத்துங்கப்பா. எல்லாத்தையும் கீழே போடு, ஒண்ணா விடாத. கடமை. ஐயோ, நல்ல பாலத்தானே கொடுத்தேன், இப்படி ஆயிடுச்சு. உனக்கு ஒண்ணும் ஆகல? என்ன ஆகல? இப்ப உருண்டு பிறண்ட. அது நீ சீனி தனியா, டீ தூள் தனியா, பால் தனியா குடுத்தியா? அதெல்லாம் டீ ஆக வேணாமா? அதான் உருண்டு பிறண்ட டீ ஆயிடுச்சு. பாவி. பாவியா? நேத்து டீ கேட்டு எழுதி வைக்க சொன்னங்காட்டுக்கு எழுதி வைக்க மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, இன்னைக்கு எங்க பேரை சொல்லி நத்த கணக்குல எழுதி வை. அட பாவிங்களா, கவுத்துட்டீங்களா? ஐயோ. ஆமா, என்னையே சந்தை கூட்டிட்டு வந்தீங்க? சேலை எடுத்து கொடுக்கத்தான் கூட்டிட்டு வந்தேன். நெசமாவா? ஆமா, கட்டின புடவை எத்தனை நாள் தான் கட்டிக்கிட்டு இருப்ப, அதான் கூட்டிட்டு வந்தேன். ஏமா, இதுல ஏதாவது பிடிச்சிருக்கா? ஓ சரி. இந்த மஞ்சள் புடவை உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு. என்னடா அது காலில் சக்கரத்தை கட்டி போயிட்டு இருக்கு? இங்க பாரு, இந்த கடையில ஏதாவது எடு. பூரா சேலை விலை வசந்தம் இல்லைன்னு வந்துங்க. உங்களுக்கு என்ன விலையில வேணும்? விலையை பத்தி ஒண்ணும் இல்ல, தரம் நல்லா இருக்கணும். இத பாருங்க, இது கோழியரு, இது சிப்பானு, இது சப்பானு, வெளிநாட்டு புடவை. கையில போட்டா சுருங்குமா? என்னங்க அப்படி கேட்டீங்க? இந்த பாரு, சும்மா இருக்க மாட்டியா? யோ, அந்த 4 சேலையை கட்டு. எவ்வளவு? 850. சரி கட்டு. வா போலாம். நெல்லு வளையல் போட்டுக்க. இல்ல வேணாம். போட்டுக்கமா. வளையல்கார வளையல் போடு. கை நீட்டுமா? கை நீட்டுமா? படிச்சிட்டியா? வேற போடு. ஐயோ, மறுபடியும் உடைச்சிட்டியா? வளையல் போட தெரியாதவனால எதுக்கே கடை வச்சிருக்கிறீங்க? வீட்டுல சும்மா இருக்கும்போது பொண்டாட்டிக்கு போட்டு பழகணுங்க. யாரு பொண்டாட்டிக்கு? தப்புதான் கேட்டது. கொண்டா, நானே போட்டேன். அப்ப நீங்க போதையில இருக்கீங்க, பொறுப்பா நடந்துக்கணும்.
இல்ல சத்தியமா நான் தண்ணி அடிக்கவே இல்ல. தண்ணி அடிக்கலையா? ஆஹா. அப்ப எந்த வேலையும் ஒழுங்கா செய்ய மாட்டீங்க, பேசாம இருங்க. தண்ணி அடிச்சாலும் தப்புங்கிறானுங்க, அடிக்கலைனாலும் தப்புங்கிறானுங்க. கை நீட்டுமா. நீயே போட்டுறியா? இல்ல போடு போடு. முதலாளி என்னையாச்சு? ஏன் அப்படி கத்துற? கத்துறனா? வையாபுரி தங்கச்சிய பொண்ணு பாக்குறதுக்கு வெளியூர்ல இருந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. இதுக்கு முன்னால வந்தவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம வந்திருப்பானுங்க. ஒரு வேலை தெரிஞ்சு துணிச்சலா வந்திருந்தாங்கன்னா என்ன மீறி இந்த ஊர்ல ஒரு பயலுக்கு துணிச்சல் வரக்கூடாது. பொண்ணு பார்க்க வந்தவங்க போன மாட்டால் திரும்பி போகணும். பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எவ்வளவு போடுறீங்க எவ்வளவு குடுக்குறீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா முகூர்த்தம் எப்பன்னு பேசி முடிச்சிடலாம். இந்த பாருங்க, வரதட்சணை வாங்குறதும் தப்பு, குடுக்கறதும் தப்பு. முறையா என்ன பண்ணணுமோ அதை செஞ்சிருவாங்க. முகூர்த்தம் எப்ப வச்சுக்கலான்னு நீங்களே சொல்லுங்க. சக்கரை எல்லாருக்கும் பலகாரம் கொடுக்க சொல்லு. சரி. பொண்ணு பெரியவரே, என்ன பாக்குறீங்க? உங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டு எங்க கழுத்துக்கு எப்ப கத்தி வரும்னு நாங்க பயந்துகிட்டு இருக்க முடியாது. இங்க பாருங்க, தாலி கட்டுறதுக்கு முன்னாடி உங்க தைரியம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறவன் ஏழையா இருந்தாலும் பரவாயில்ல, கோழையா இருக்க கூடாது. நீங்க போங்க. வாங்கய்யா. சக்கரை ஐயா, கவலைப்படாதீங்க. உங்க பேத்திக்கு இதை விட நல்ல மாப்பிள்ளையா கிடைக்கும். ஐயா, கவலைப்படாதீங்க. உங்க பேத்திக்கு இதை விட நல்ல மாப்பிள்ளையா கிடைக்கும். ஓ, நீங்களா? பாவம், என்னால உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை. இதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. ஒண்ணும் இல்லாமல் அப்படி தூக்கம் இல்லாம தவிச்சிட்டு இருக்கீங்க. ஓ, இந்த காயத்தினால எனக்கு தூக்கம் வரல நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அது வேற விஷயங்க. ஒரு பாட்டு ஞாபகத்துக்கு வந்துச்சு, அதான் தூக்கம் வரல. பாட்டா? ஆமாங்க, அந்த பாட்டை ஒரே ஒரு தடவை காமாட்சி அம்மன் கோயில்ல கேட்டேன்.
அதை மறக்கவும் முடியல, மறுபடியும் கேட்கவும் முடியல. அந்த பாட்டை கேட்டோம், எந்த காயமும் ஆறி போயிருங்க. என்னங்க சிரிக்கிறீங்க? இல்ல, எப்பவோ எங்கேயோ யாரோ பாடின பாட்டை இப்போ ஞாபகம் வச்சிட்டு இருக்கேன்னு சொன்னீங்களே, அதான். நீங்க அந்த பாட்டை கேட்டிருக்கணும். சரி, உங்க காயம் சீக்கிரம் ஆற மாதிரி நான் ஒரு மருந்து கொண்டு வரேன். அம்மா, நீ அளவா சாப்பாடு அடிக்கடி ஆர்டர் பண்ண முடியாது, சைஸ் பெருத்துக்கிட்டே போற. எனக்கு திமிர பாரு. 3 கிறுக்கு ஒன்னா சேர்ந்து வந்திருக்கானுங்களே, எப்படி சமாளிக்கிறது? எழுதுது அளவு எழுதுற நோட்டா? ஆமா. சாருக்கு அளவு எடுக்கணும், வந்து அளவு எடு. இன்னைக்கு முழிச்ச முகமே சரியில்லை. என்ன தைக்கணும், யாருக்கு தைக்கணும்? எனக்கு பேண்ட் தைக்கணுங்க. இதுக்கா? என்ன அங்கேயே நிக்கிற? வாய் அப்படி இல்லடா போய் பேண்ட் போட வேணா, நில்லு. டெய்லரா, வரவு செலவுல எப்பவுமே கரெக்டா இருக்கணும். பேண்ட் தைக்கிறதுக்கு எவ்வளவு வாங்குறீங்க? 3 ரூபாயா? 30 ரூபா. 30 ரூபாயா? அப்ப ஆப்டர் இருக்கு 15 ரூபா. அப்புறம் என்னப்பு ஆப்டர் பறிஞ்சுதான் நாம. அப்படியா? அப்ப ஒண்ணு செய்யுங்க. என்ன செய்யலாம்? இவனுக்கு ஆப்டா வச்சரே தைச்சிருங்க. ஆனா அளவு மட்டும் இது வரைக்கும் வைங்க. தைக்க துணி கொண்டாந்து இருக்கீங்களா? வேட்டி இல்லையா? 8 முளை வேட்டி 2 தைக்கலாம். ஏ, இந்த கிளாத்ல பேண்ட் தைக்க முடியாதுங்களா? வேஷ்டியில என்ன, கோமணத்துல கூட பேண்ட் தைக்கலாம். நீங்க ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும். ஏன் இதெல்லாம் குடுக்குறீங்க? ஐயா, எங்க போறீங்க? எங்கேயோ போறேன், கடையை விட்டுட்டேன். இலவசமா பையனையும் கொடுத்தேன், கடையை நீங்களே நடத்துங்க. என்ன பண்ணலாம்? ஏங்க, போறேன்ட்டு திரும்பி வந்துட்டீங்க. உன்னை மறந்துட்டேன். இந்த ஊசியை வச்சு நான் என்ன செய்ய போறேன், இதையும் நீங்களே வச்சுங்க. டெய்லர, இதையும் கொடுத்துட்டு நீங்க எங்க போவீங்க? எங்கேயோ போறேன், பிச்சை எடுக்கிறேன். நல்லது. உங்களுக்கு என்ன? அங்கேயும் வந்து என் கழுத்தை அறுக்காதீங்க. ஐயா, ஒரு 10-15 வருஷம் ஆகுங்களா? சார், உங்க குழந்தை உங்களை பார்க்க வந்திருக்கு. அப்பா, ரேவதி, ரேவதி, எப்படிமா இருக்க? அப்பா, இதான் தானா? நான் தாத்தா எல்லாத்தையும் சொல்லி அனுப்பிச்சாரு. நீ இல்லைன்னா என் ரேவதி உயிரோடு இருந்திருக்க மாட்டா. அந்த அந்த வயன பெருமாள் என் தங்கச்சியை வாழ விட்டுருக்க மாட்டான். அப்பா, இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். தெரியுமா? அப்பா எப்போ உன்னை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்க. பாத்தீங்களா, குழந்தை பிறந்த நாள் அன்னைக்கு பக்கத்துல அப்பாவும் இல்ல, அம்மாவும் இல்ல. அப்பா, எனக்கு தனம் இருக்கு, கவலைப்படாதீங்க. அப்பா, எப்போ என் கூடவே இருக்கணும் தனத்துக்கிட்ட சொன்னேன், நீங்களும் சொல்லுங்கப்பா. ரேவதி கொண்ட ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன். நேரம் ஆயிடுச்சு, போயிட்டு வாங்க. ரேவதி கூட்டு போங்க. பிடிவாதெல்லாம் பிடிக்கூடாது, நல்ல பிள்ளையா இருக்கணும். என்ன? டாடா. அத்தா, நான் சந்தைக்கு போயிட்டு வரேன். அத்தா, நான் சந்தைக்கு போயிட்டு வரேன். எங்க இன்னும் நம்மள காணோம்? அத்தா, அத்தா, நீ எந்த பக்கம் நிக்கிறேன்னு தெரியாம சுத்திக்கிட்டுல வரேன். அது ஒண்ணும் இல்லத்தா, அந்த துண்டி எங்க இருக்குக்கா? இது என்ன அருணா குடியா? தெரியாம தான் கேக்குறேன். உங்க ஆத்தாளுக்கு காது செவிடுன்னு நினைச்சிட்டியா? நானும் போயிட்டு வான்னு சொல்றேன், நீங்க போகட்டுமான்னு கேக்குறேன். ஐயா, எனக்கு 2ல ஒண்ணு தெரிஞ்சாகணும். உனக்கு காது செவிடா, எனக்கு காது செவிடா. அடியே, ஆத்தாள பிள்ளை பேசும்போது ஏன் இடிச்சிட்டு வந்து நிக்கிறீங்க? போங்களேன். நீங்க சந்தைக்கு போறேன் சத்தம் போட்டீங்கல்ல, அதை கேட்டல ஓடியாரோம். போனா போகுது, இன்னைக்காச்சும் நம்ம சேலையை நம்மளே தோப்பமுட்டு நினைச்சேன். சக்கரை போட்ட சத்தத்தை கேட்டு நீங்களே துவச்சு போடுங்கன்னு வழக்கம் போல அவங்க சொல்லிட்டு வந்துட்டேன்.
சரி சரி நேரமாவது நடங்க நடங்க. எனக்கு வேணும். ஏறுங்கம்மா, நல்ல நேரத்துல வந்து சேர்ந்தீங்க பாரு. ஏறு. ஏன் இங்கனக்குள்ள கிள்ற? நான் எங்க கிள்ளுனேன்? அதுக்குள்ள கிள்ளி விட்டியா? நான் இல்ல. என்னடி என்ன புடிச்சுக்கிள்ற? நான் இல்லடி. எல்லாம் இவளாலதான். இவளாண்டி நான் சும்மா வர மாட்டீங்க, வண்டியில இருந்து கீழே தள்ளி விட்டுரு. ஆமா பாரு. அட சட்டை அம்மா கழட்டி தரேன், சும்மா இருக்கத்தா. காசுங்க மீதி நான் கொஞ்சம் குறைச்சுக்கதாயி. இந்தா விளக்க மாத்த கொடு. இந்தா உன் காசு. ஒரே வேலைதான், இஷ்டம் வந்தா வாங்கிக்கொள்ளலாம், போயிட்டே இந்தா தன்னால்னா ரொம்ப தான் கலாக்கி பண்ணிக்கிறியா? என்ன எத்தனை குச்சிக்குன்னு எண்ணி பாக்குறியாக்கா? உன் விளக்க மாதிரி யாருக்கு வேணும்? ஓய் ஓ எங்களுக்காக நீ காத்திருக்க வேணாம். போய் உன் சோழிய பார்த்துட்டு மெதுவா வா, நாங்க வாரோம். போங்கம்மா, போய் தொலைங்க. எந்த நேரத்துல வந்து சேர்ந்தீங்களோ. ஐ கொலுசு கடை, இன்னைக்கு கொலுசு வாங்கிட வேண்டியதுதான். ஐயோ தனவர் எங்க இருக்கு? அடடே வாங்க சக்கர, என்ன இந்த பக்கம் உட்காருங்க. ஒரு நல்ல அம்சமான கொலுசு வேணும். அவ்வளவுதானே. இந்த பாருங்க, சுத்தமான வெள்ளியில செஞ்சது, 800 ரூபாய். உங்களுக்காக 100 ரூபாய் தள்ளி தரேன். வரேன். தனா, நீ கொலுச பாத்துட்டு போனிய, சக்கரை தான் அதை உனக்கு வாங்கி தர போறான்னு சொல்லவே இல்லையே. சக்கரையா? தனா, நீ கொடுத்து வச்சவ. என்னடி பரபரப்பா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தோம், பட்டுன்னு கடையை கட்டுற? எல்லாம் முடிச்சாங்கதான் கிளவி, உனக்கு சொன்னா புரியாது. சரிதான் சரிதான். ஏமா விளக்கமாறு வேணும், கிடைக்குமா? வியாபாரம் முடிஞ்சிருச்சு. உன் கடையில வாங்கினதான் நல்லா இருக்குன்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. என்ன விலை தான் சொல்லுமா? ஏண்டா விளக்க மாத்த மட்டும் கேட்டா அப்படியே பாருமா, உள்ளத சொல்றேன். இவங்க சம்சாரத்துக்கு விளக்க மாறு தேவை, எனக்கு நீ தேவை. ரெண்டுத்தையும் சேர்த்து என்ன விலைக்கு தர? சேர்த்து தரேன், வாங்கிக்க.
அத்தை அத்தை என்னடி சந்தைக்கு போனவள்ள இப்படி சந்தோஷமா வர? உங்க மகன் எனக்கு கொலுசு எடுத்திருக்காரு. குடுக்கறதுக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு என்கிட்டே சொல்லாம மறைச்சு வச்சிருக்காரு. எத்தனை நாளைக்கு மறைச்சு வைப்பேன்? தாலி கட்டுற வரைக்கும் தானே. வளைவி வாங்கிட்டேன், சேலை வாங்கிட்டேன், சாக்கெட் வாங்கிட்டேன், இப்ப வாங்கிட்டான், இப்ப கொலுசு வாங்கிட்டான். இனிமே தாலி வாங்க வேண்டியதா பாக்கி. தாலியை நீங்க தான் அத்தை வாங்கணும். வாங்கிடுவோம், வர்ற தையிலையே வாங்கிடுவோம். எங்க கொலுசு? சரசு, நீ எப்படி? நான் உங்களை பார்க்கணும்னு சந்தைக்கு போறேன் கத்திட்டு இருந்தீங்களே, அப்பவே நான் உங்க கூட வரணும்னு முடிவு பண்ணேன். வந்தேன். உன் கையில கொலுசு காலுக்கு வர வேண்டியது கைக்கு வந்திருக்கு. சரசு, யாராவது பாத்திர போறாங்க. கொலுசு எனக்கு கொடுக்கணும்னு வாங்கிட்டு வந்திருக்கீங்க. இன்னும் நீங்களே கொடுக்கல, நானே தான் எடுத்துக்கிட்டேன். இப்ப போய் யாராவது பாத்துருவாங்கன்னு சொன்னா? சரசு, இந்த கொலுசு உன் கால்ல இருக்கிறத நான் இப்பவே பார்க்கணும். போட பாப்பா. ஓஹோ, கொலுச நானே போட்டுக்கிட்டா அழகா இருக்காது, நீங்க போட்டு விட்டாதான் காலுக்கும் அழகு, காதலுக்கும் அழகு. போட்டு விடுங்க. சரசு, போட்டு விடுங்க. எப்படி? அழகுனா இதான் அழகு. நான் வரேன். கொஞ்சம் இருங்க. என்ன? கொலுச சும்மா போட்டுக்கிறதா? இந்த கொலுசு சத்தம் எப்பெல்லாம் கேக்குதோ அப்ப எல்லாம் உங்களுக்கு என்ன வேலை இருந்தாலும் என்ன வந்து பார்க்கணும். ஐயோ, இப்ப என்னன்றீங்க? சரி சரி, நான் பாக்குறேன், நீ போ. அப்ப என்ன இது? உன்னை அங்கெல்லாம் தேடுற, இங்க வந்து உட்காந்துட்டு இருக்க? அதே சக்கரைக்கு கல்யாண விஷயமா ஒரு பேர் பொருத்தம் பார்க்க சொன்னேன். சக்கரை கல்யாண விஷயத்துல உனக்கு என்ன அவ்வளவு அக்கறை? அக்கறையா? இப்பெல்லாம் தனியா பாட ஆரம்பிச்சுட்டானாத்தா. அவன் இமிசையா தாங்க முடியல. காலகாலத்துல ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கல, நான் நிம்மதியா தூங்க முடியாது. பேர் பொருத்த பார்க்க சொல்லி இருக்கிறேன். நீ ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். பொண்ணு யாருன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். யாரு? நம்ம தனந்தா. தனமா? ஏ, அவளுக்கு என்ன குறைச்சா? அவளுக்கு ஒண்ணும் குறைச்சல் கிடையாது. ஆனா தனத்தை சக்கரை கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. ஏன் முடியாதுன்னு கேக்குறேன். என்ன அர்த்தத்துல பேசுற நீ? இந்த உலகத்துல யாராவது அண்ணன் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா? அண்ணன் தங்கச்சியா? ஆமா, தனத்தோட அப்பாவுக்கு சக்கரை கொல்லி போட்டான். அப்படின்னா தனத்துக்கு சக்கரை என்ன முறை? அண்ணன் முறை. சந்தை கூட்டிட்டு போய் சக்கரை தனத்துக்கு வளையல் போட்டு விட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? வளையல்கார ஒவ்வொரு பொண்ணையும் கைய பிடிச்சு வளையல் போடும் போதும் தான் கூட பிறந்தவளாதான் நினைப்பான். சரி, அதை விடு. இதுவரைக்கும் சக்கரை தனத்துக்கிட்ட வித்தியாசமா பழகிறத நீ பாத்துருக்கிறியா? பெத்த பிள்ளைய புரிஞ்சுக்காம ஜோசியர் வீட்டு வரைக்கும் வந்தது தப்பு இல்லையாத்தா? கொல்லி வச்சதுனால அண்ணனும் இல்லையோ, தனத்தை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது கூட பிறந்தவளை நினைச்சுதான் கூட்டிட்டு வந்தேன். பெத்த தகப்பனை இழந்து தனியா நின்னப்பவே தனத்தை தங்கச்சியா நினைச்சிட்டேன். அவளை போய் தாரமாவா? எப்படி ஆத்தா? கொஞ்சம் நில்லுமா. தாரா,
தானா அம்மா தானா தானா, எத்தனையோ பேர் என்னால சந்தோஷப்பட்டிருக்காங்க, சங்கடப்பட்டதில்ல. இப்போ உன்னோட நிலைமைக்கும் நான் காரணம் இல்ல. ஒருவேளை உன் மனசுல தப்பான நினைப்பு வளர்றதுக்கு நான் காரணமா இருந்திருந்தா என்ன மன்னிச்சிருமா? ரேவதி, நான் கிணத்துல குதிச்சதும் நீ ஏன் குதிச்ச? எங்க போனாலும் நானும் வருவேன். செத்து போனா நானும் செத்துடுவேன். எங்க அம்மா தான் என்ன விட்டுட்டு போயிட்டாங்க, நீயும் போயிடுவியா? இல்லம்மா, இனிமே எப்போ நான் உன் கூட தான் இருப்பேன். மாலை கொடுப்பா. காலி எடுத்து கொடு. இதை உன் கழுத்துல கட்டுறது எனக்கு பொன்னாட்டி விளம்பரத்துக்காக இல்லை, என் ரேவதிக்கு அம்மா விளம்பரத்துக்காக. உள்ளவாமா, வலதுகாரம் எடுத்து வச்சு போமா. கல்யாணம் ஆகி முறை வீட்டுக்கு வரப்போ மாப்பிள்ளை இல்லைன்னு பாக்குறியாமா? வாங்க நீ. வாமா. இந்தாமா, இனிமே இந்த வீட்டோட பொறுப்பெல்லாம் உன்னை சேர்ந்தது. இந்த குழந்தைக்காக தான் இந்த குடும்பத்துக்கே வந்தேன். சாவி உங்ககிட்டே இருக்கட்டும். இந்த குடும்பத்தோட கௌரவம் மரியாதை எல்லாம் இனிமே உங்ககிட்ட தான் இருக்கணுங்கிற ஆசையில தாமா இதை தர்றேன். இத வெறும் சாவியா நினைச்சு உங்ககிட்ட கொடுக்கல. நானும் இதை வெறும் சாவியா நினைச்சு வாங்கல. தனோ, தனோ, அண்ணி எல்லாரும் உங்க கையால சாப்பிடணுங்கிறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. என்ன ஏன்டா இப்படி வெறி பிடிச்சு அலையற? தெரியாத மாதிரி கேப்பிய? இலை போட்டாச்சு, சாப்பாடு இருக்கு, போடலாம்ல. இவன் எல்லாம் பொறுமையா இருக்கு இல்லையா? அவன் இருப்பான், என்னால முடியுமா? ஏன் முடியாது? அது என்னமோ தெரியல. பல்லு விளக்குற அன்னைக்கு தான் பசி அதிகமா இருக்கு. கேட்டியா? அதனாலதான்
பல்ல விளக்குறது இல்ல என்ன ரெண்டு பக்கமும் விஷவாயு தாக்குன மாதிரி இருக்குது. ஏண்டா 6 மாசத்துக்கு ஒருக்காவது பேதிக்கு சாப்பிட மாட்டீங்களாடா? நேரம் ஆயிடுச்சு இல்ல? நீ மட்டும் ஏமா தனியா பரிமாறணும்? நானும் உதவி பண்றேன். இல்ல தாத்தா, எல்லாருக்கும் நான் தான் பரிமாறுவேன். சரி, நல்ல வேலைம்மா. நாளை காலையில தான் வருவேன்னு நினைச்சேன். இப்பயாச்சும் வந்து அவன் பேசுற அளவுக்கு சாப்பிடுவா, உனக்கெல்லாம் தெரியாது. கொட்டு கொட்டு. என்ன யோசனை இருக்கீங்க? ஒண்ணுமில்லம்மா, பொண்ணை இப்படி பாக்குறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சாப்பிடுங்க அண்ணே. இந்த வாழை சும்மா தான் குடுத்தாண்ணா. இந்த காக்காய்க்கு வடை எடுத்து போடு. என்ன ரேவதி அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க? சாப்பிடுமா. சாப்பிட்டு தானே இருக்கேன். ஆமா, எப்பவும் கல்யாண சாப்பாடு போட போற? சக்கரமாமா, அத்தை என்னமோ கேக்குது. ஐயோ, எனக்கு ஏதாச்சும் வைங்களே. இது இல்லண்ணே. உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு 500 ரூபாய் செலவுக்கு வேணுமா? ஐயோ, அம்மா, பெரிய வீட்டு மருமகளே, கொஞ்சம் ரசம் ஊத்துமா. எப்பவும் வாய் நிறைய தனோன்னு கூப்பிடுவீங்க, இப்ப மட்டும் என்ன திடீர்னு பெரிய வீட்டு மருமகளேன்னு கூப்பிடுறீங்க? யாரா இருந்தாலும் அந்தஸ்துன்னு வந்துட்டா மரியாதை கொடுத்தானே தீரணும். தனோன்னு கூப்பிடுறதா இருந்தா இங்க வாங்க, பெரிய வீட்டு மருமகளேன்னு கூப்பிடுறதா இருந்தா இங்க வராதீங்க. அட, அவன் என்ன சொல்லிட்டான்? ஏன் இப்படி கோச்சுக்கிற? இந்த தனம் எப்பவுமே மனசால ஒரே மாதிரியா தான் இருப்பா. பிரிச்சு பாக்காதீங்கன்னு சொல்லுது. அது தெரியாம முறைச்சு முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்கிய. இனிமே தனம் என்ன சொன்னாலும் கேட்டே ஆகணும். ஏன்னா அது பெரிய வீட்டு மருமகன்னு சொல்லாத. அவன் என்னைக்குமே நம்ம தானன்னு அவன் சொல்ல வந்தான். இதுக்கு முன்னாடி இவங்க எப்படி பழகி இருந்தாலும் உங்களுக்கு தப்பா தெரிஞ்சிருக்காது. இனிமே தப்பா தெரிஞ்சாலும் தெரியலாம். ஆனா ஒன்ன மட்டும் நான் மறக்க மாட்டேன். நான் உயிரோட இருக்கிறதுக்கே இவங்க தான் காரணம். நான் உங்க வீட்டு மருமகளா வரதுக்கும் இவங்க தான் காரணம். உங்க எல்லாரையும் நானும் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறேம்மா. இனிமே நாமெல்லாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். ஏங்க, சாவி தனத்து கைக்கு போயிடுச்சு, சரசு சக்கரதேவன் கைக்கு போப்பறா. நீங்க என்னடானா சங்கடப்படாம சாஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க. இல்லையா, ஊருக்குள்ள இருக்கிறதுல பாதி சொத்து என் சொத்து தான். நான் தொட்டத்துக்கே கௌரவ குறைச்சல்னு என் கையை வெட்டினா அந்த வையாபுரி. சக்கரதேவன் இந்த ஊருக்கு வெள்ளங்காய்ச்ச வந்தவன். அந்த வெறும்பேல எப்படியா மாப்பிள்ளையா ஏத்துக்குவான்? உங்க பேக்ரவுண்ட பத்தியே பேசுங்க. உங்க கௌரவம் பணத்தாலதான் இருக்குதுன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. சக்கரதேவனுக்கு ஊர்ல மதிப்பு மரியாதையும் ஏறிக்கிட்டே இருக்குது. விவசாயிங்க அவனை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறானுங்க. அதுதான் உண்மையான கௌரவம்னு வையாபுரி நினைச்சு தான் தங்கச்சி கழுத்துல தாலி கட்ட சொல்லிவிட்டான்னா அப்புறம் நீங்க அம்பேல். ஒரு கை இல்லாம இந்த உலகத்துல நான் வாழ்ந்துட்டு இருக்கிறதே சரசுக்காகத்தான். அவ சக்கரத்தேவனுக்கு சம்சாரமாக நான் விட மாட்டேன். விவசாயிங்க மத்தியில் அவன் செல்வாக்க வளர விட மாட்டேன். பாருங்க, நீங்க பேசிக்கிட்டே இருங்க. சக்கரத்தேவன் அங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். விவசாயிங்க பட்ட கடனை பாதி கடனை அடைச்சிட்டான். மீதி கடனை அடைக்கிறதுக்காக வெள்ள முட்டைகளோட சந்தைக்கு போயிட்டு இருக்கிறான். அவன் கடனை அடைச்சிட்டான், உங்க கதையை முடிச்சிட்டான்னு அர்த்தம். வெள்ள வண்டிங்க சந்தைக்கு போனாதானே கடன் அடைப்பான்.
என்னடா சிரிக்கிறேன்னு பாக்குறியா? ஏன் ஆளுங்களை அடிச்சிட்டு நீ சிரிச்ச, இல்லாதவங்க வயித்துல அடிச்சிட்டேன்னு நான் சிரிக்கிறேன். கடன் அடைச்சிருந்தா காப்பாத்த வந்த கடவுள்னு கரும்பு போட்டவங்க உன்னை பார்த்து கண் கலங்கி இருப்பாங்க, கையெடுத்து கும்பிடுவாங்க. ஆனா நான் எல்லாத்தையும் கவுத்துட்டேனே. நான் ஏன் சிரிக்கிறேன்னு பாக்குறியா? இரும்பு பொட்டிக்குள்ள பணம் இருந்தா பத்தாது, இதுக்குள்ள மூளை வேணும். நீ இப்படியெல்லாம் பண்ணுவேன்னு தெரிஞ்சுதான் வெள்ளை மூட்டைகளுக்கு பதிலா மணல் மூட்டைகளையும் தேங்காய் மூட்டைகளையும் ஏத்தி அனுப்பு. உங்க ஆளுங்க கஷ்டப்பட்டு கவுத்துனது இந்த மூட்டைகளை தான். வெள்ளமெல்லாம் பத்திரமா சந்தைக்கு போய்கிட்டு இருக்கு. அங்க பார். கொடுக்கிறதுக்கு ஒரு மனசு வேணும், இறக்கப்படுறதுக்கு ஒரு இதயம் வேணும். அது இல்லாதவன் மனுஷனே இல்ல. அப்படிப்பட்டவனை நான் மன்னிக்கிறதே இல்ல. வர்றேன். வணக்கம் தம்பி. வாங்க வாங்க. என்ன எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து வந்திருக்கீங்க? தம்பி, நீங்க இந்த ஊருக்கு வந்த பிறகுதான் அடுப்புல சோறும் எங்க முகத்துல சிரிப்பும் குறையாம இருக்கு. தம்பி, எனக்கு 5 பொண்ணுங்க. மூத்தவளுக்கு 25 வயசாச்சு, இன்னும் கல்யாணம் முடியல. ஆனா இப்ப நம்பிக்கை வந்திருக்கு, பொண்ணுக்கு நல்ல இடமும் வந்திருக்கு. எல்லாம் நீங்க வந்த நேரம் தான். அதனால நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு மில்லு கட்டலாம்னு முடிவு பண்ணி இருக்கிறோம். அதுக்கு நீங்க சரின்னு சொல்லணும். மில்லு கட்டிட்டோம்னா வெளியூர் விவசாயிகிட்ட இருந்து கரும்பு வாங்கி வியாபாரத்தையும் பெருக்கலாம், எத்தனையோ பேருக்கு வேலையும் கொடுக்கலாம். இது எங்க ஆசை. மில்லு கட்டுறதுக்கு அரசாங்கத்துல கடன் வாங்கணும். முதல்ல அதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். உங்க பக்கபலம் இருந்தா எதையும் சாதிச்சுள்ள தம்பி. ரொம்ப சந்தோஷம். மற்ற ஏற்பாடுகள் நான் பாத்துக்கிறேன். அப்ப நாங்க போயிட்டு வாங்க. வரோம் தம்பி. வாங்க. வணக்கம். 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 மில் கட்ட போறதா சொன்ன நம்ம ஊர் ஜனங்களை நான் உடனே பார்க்கணும். மில்லு கட்ட போறங்கிற நினைப்புல தெம்பா இருக்காங்க. உங்ககிட்ட வாங்கின கடனை தான் அடைச்சிட்டுமே, பின்ன எதுக்காக வர சொன்னீங்க? ஒரு சந்தோஷமான சமாச்சாரம் கேள்விப்பட்டேன். ஆமா ஆமா, சக்கரத்தேவனோட பக்கபலத்துல நாங்க எல்லாருமா சேர்ந்து சொந்தமா மில்லு கட்ட போறோம். கேட்கறது சந்தோஷமா தான் இருக்கு. சக்கரத்தேவனோட பக்க பலத்துல மில்லு கட்ட போறீங்க. மில்லு கட்ட என்ன பண்ணுவீங்க? வெள்ளம் காய்ச்சுவோம். வெள்ளத்தை எதுலயா காய்ச்சுவேன்? என்னையா கேள்வி? கரும்புல தான் காய்ச்சுவோம். சரி, கரும்புக்கு என்ன பண்ணுவீங்க? எங்க நிலத்துல விளையிற கரும்பே ஏராளமா இருக்கு. உங்க நிலத்துல விளையிற கரும்பெல்லாம் 3 வருஷத்துக்கு நீங்க எனக்கு தான் கொடுக்கணும். ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டிருக்கீங்க. பத்திரம் என்கிட்ட இருக்கு. பத்திரத்தை காட்டினா பதறி போயிடுவோமா? ஐயா, மில்லு ஓடுனா தான் கரும்பு கொடுக்கணும். அப்படிதான் ஒப்பந்தம் பண்ணிருக்கோம். நீங்க தான் மில்ல மூடிட்டீங்களே. மில்ல மறுபடி தோற்கிறதா முடிவு பண்ணிட்டேன். ஒப்பந்தப்படி கரும்பு கொடுக்கலன்னா நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்.
அவங்க உங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு பக்கபலமா இருக்கிறதா சொன்னீங்களே சக்கர தேவன், அவன் இந்த மாதிரி நேரத்துல வரமாட்டானே. ஆபத்து நேரத்துல தவிக்க விட்டுட்டு போறவன் ஆம்பளை இல்ல, நான் அப்படி இல்ல. இங்க நீ பேசுறதெல்லாம் கேட்டேன். இப்ப நான் ஒன்ன கேட்கிறேன். மில்ல திறக்கிறேன்னு சொன்னியே, எப்படி திறப்ப? அது நீயும் வையாபுரியும் சேர்ந்து நடத்தின மில்லு. அதை நீ மட்டும் நினைச்சா திறக்க முடியாது. அவர் ஜெயில இருக்கிறதே உன்னாலதான். உன்னோட முடிவுக்கு அவர் நிச்சயம் ஒத்து வர மாட்டார். அப்புறம் எப்படி மில்ல திறப்ப? அவன் காலில் வந்து மன்னிப்பு கேட்பேன். அவன் எங்க ஊருக்காரன், அவங்கிட்ட தோத்தாலும் தோப்பனே தவிர தெற்கே இருந்து பஞ்சம் பழைக்க வந்த வாங்கிட்ட தோக்க மாட்டேன். என்னையா தெக்க மேக்கன்னு? நாம எல்லாருமே தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தாயா. இப்படி தமிழனுக்குள்ள தமிழ் ஒற்றுமை இல்லாதனாலதான் போற இடமெல்லாம் தமிழை உதவ வாங்கிக்கிட்டு இருக்கான். சரி, வையாபுரி காலில் விழுந்து மில்ல திறக்கிறேன்னு வச்சுக்க. இவங்க தோட்டத்துல விளையிற கரும்பு உனக்கு கொடுக்கணுங்கிறதானே ஒப்பந்தம். இவங்க கரும்பு போடாம கரும்புக்கு பதிலா கம்பு போட்டா என்ன பண்ணுவ? சோளம் போட்டா என்ன பண்ணுவ? வெங்காயம் போட்டா என்ன பண்ணுவ? கரும்பு தவிர வேற எதுவும் போடக்கூடாதுன்னு நீ ஒப்பந்தம் போடல. அப்படி போட்டா விளைய விட மாட்டேன், அழிச்சிடுவேன். போட்டாதானே அழிப்ப. நாங்களே எதுவும் போடாம வெறும் நிலமா விட்டுட்டா என்ன பண்ணுவ? விளையிறது கரும்புன்னு தான் நீ ஒப்பந்தம் பண்ணிருக்க. கண்டிப்பா கரும்பு மட்டும் தான் போடணும்னு நீ ஒப்பந்தம் பண்ணல. விளைச்சல் இல்லாம வெறும் நிலமா போட்டா வெறும் வயிற்றோட தான் அலையணும், பட்டினி கிடந்து சாகணும். ஏழைகளுக்கு வயிறு மட்டுமல்ல, கை இருக்கு, கால் இருக்கு, மனசுல தெம்பு இருக்கு. கூலி வேலை செஞ்சு பழப்போம். உன்ன மாதிரி கொள்ளையடிச்சு பழைக்க மாட்டோம். போலீஸ்ல புகார் கொடுப்பேன்னு சொல்லி மிரட்டினியே, சட்டம் உனக்கு மட்டும்தான் தெரியும் நினைக்காத. நம்ம நாட்டு சட்டத்தை புத்திசாலித்தனமும் சாமர்த்தியமும் பணமும் செல்வாக்கு இருந்தா யாரு வேணும்னாலும் எப்படி வேணும்னாலும் வளைக்கலாம். முதலாளி, வெள்ளம் காய்ச்சறவன் நம்மள இந்த காய்ச்சி காய்ச்சறான். கடைசியா ஒண்ணு சொல்றேன். கையெழுத்து போட்டு கொடுத்தவங்க நிலத்துல விளையிற கரும்பு தான் உனக்கு கொடுக்கணும். இவர் நிலத்தை இவர் மனைவி பேருக்கு மாத்திரம் என்ன பண்ணுவ? இவர் நிலத்தை இவர் மக பேருக்கு மாத்திரம் என்ன பண்ணுவ? மருமகன் பேருக்கு மாத்திரம் என்ன பண்ணுவ? செத்து போன தாத்தா பேருக்கு மாத்திரம் என்ன பண்ணுவ? என்ன பாக்குற? இந்த நாட்டுல செத்து போனவன்லாம் வந்து ஓட்டு போடுறப்போ செத்தவனுக்கு நிலம் இருக்க கூடாதா? அதையும் செய்ய முடியும். இவ்வளவு இவங்க நிலத்தை வேற யாருக்காவது வித்துட்டா என்ன பண்ணுவ? இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு உன் ஒப்பந்தத்துல இல்ல, புரியுதா? சக்கரை பாயிட்டு தான் கரெக்ட். தம்பி, ஏழைங்களை ஏமாத்தி பிழைக்கிறவன் என்னைக்குமே ஏமாத்தி பிழைக்க முடியாது. எங்களுக்காகவும் ஒருத்தன் வருவான், எங்களை இழைத்த வாயனாக்கிற உங்க இடுப்பை உடைக்கிறதுக்கு. இப்ப எங்களுக்காக தம்பி சக்கரதேவன் வந்திருக்கு. இனி என்ன நடக்குதுன்னு பாருங்க. யாரா இது? போட்டோ பிடிச்சு பத்திரிக்கை கொடுத்து காசு சம்பாதிக்கிறவன். அதை விட எங்க முதலாளி அதிகமா கொடுப்பாருன்னு கூட்டிட்டு வந்திருக்கிறேன். இந்தாங்க. ஏண்டா பிடிச்சதெல்லாம்? ஏன் பிடிச்ச? போடா வெளியே, இல்ல பணமாயிடுவேன். போ. முதலாளி, சக்கரதேவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு இடைஞ்சல் தான். அவனை நம்ம ஆளுங்களை விட்டு நாய் அடிக்கிற மாதிரி அடிக்க சொன்னாங்க. நீங்க நாய் அடிக்கிற மாதிரி அவனை அடிக்கிறீங்க. அவங்கிட்ட அடி வாங்கி என்ன அசிங்கப்படுத்திட்டீங்களா? உடம்புல இருக்க வேண்டிய கை இங்க இருக்கு. ஏண்டா அவளை தொட்டதுக்காக? பொண்டாட்டின்னு ஒருத்தி இருந்தா புதுசா கல்யாணம் முடிக்க முடியாதுன்னு தான் பொண்டாட்டி கொன்ன. ஏண்டா
சரஸ்வ கட்டுறதுக்காக இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இன்னொருத்த அவளை தொட விட மாட்டேன். முதலாளி சக்கரத்தேவனுக்கு யமன் ஜெயில இருக்காண்டா. உங்களை பார்க்க உங்க சிநேகிதர் வந்திருக்காரு. சிநேகிதரா? ஆமா. வர சொல்லு. பையாபுரி, ஜெயிலுக்கு வர காரணமா இருந்தவன் எப்படா சிநேகிதன்னு பாக்குறியா? பையாபுரி, நான் ஒரு கை இல்லாம போனாலும் உன் நினப்பு இல்லாம போனதில்லை. உனக்கு மாப்பிள்ளையானா எனக்கு கௌரவம்னு உன் தங்கச்சி கையை பிடிச்சேன். ஆனா நான் கேள்விப்பட்டதை உன்கிட்ட சொல்லலைன்னா காத்துல பறந்துடும் கௌரவம்னு உன் காலை பிடிக்க வந்திருக்கேன். உன் தங்கச்சி கையை பிடிச்சதுக்கு என் கையை வெட்டினியே, இவன் என்ன பண்ண போற? இந்த ஊருக்கு வெள்ளம் காய்ச்ச வந்த பையன், அவனோட வீதி வீதி அலையறான் உன் தங்கச்சி. கேள்விப்பட்ட அண்ணன் துடிப்பானு உன் தங்கச்சி நினைக்கல. ஏன்? உன் மேல அவளுக்கு பாசம் இல்ல. நீ புதுசா கட்டிக்கிட்டே பொண்டாட்டி, அவன் நினைக்கல. ஏன்? அவளுக்கு பாசம் நிறைய இருக்கு. உன் மேல இல்ல, அவன் மேல. புரியலையா? வெள்ளம் தினமும் அவன் விரல சூப்பிட்டு இருக்கிறவன் நீ. இன்னுமா புரியல? சொத்துக்கு நீ, சொகத்துக்கு அவன் அப்படின்னு அலையறான் பொண்டாட்டி. பயண பெருமாள் அடமடையா, நீ தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே வேலி கட்டி வச்சு வெள்ளாம அனுபவிச்சுவான் அந்த வெள்ளங்காய்ச்சிட பயத்தான். நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு உன் பொண்டாட்டி வர சொல்லி கேளு. நான் உங்களை பார்க்க வரேன்னு சொன்னதும் நம்ம குழந்தை ரேவதியும் வரேன்னு அடம் பிடிச்சா. நீங்க என்ன மட்டும்தான் வர சொன்னதா சொன்னாங்க. அதான் அவளை ஏமாத்திட்டு நான் மட்டும் வந்தேன். நீ குழந்தைய மட்டும்தான் ஏமாத்தினியா? என்ன இந்த ஏமாத்திட்ட? உங்களை நான் ஏமாத்தினேனா? சக்கரை மேல நீ உயிரா இருந்தத என்கிட்ட சொல்லவே இல்லையே. அவன்தான் உன் புருஷன் நினைச்சு நீ உருகினது, கனவு கண்டது, இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லையே. நான் உள்ளயும் அவன் உன் பக்கத்துலயும் இருக்கிறது உனக்கு ரொம்ப வசதியா இருக்கும் இல்ல? என்னடி பேச்ச காணோம்? என் குழந்தைக்கு நீ அம்மாகணும்னு நான் நினைச்சேன், அவன் குழந்தைக்கு அம்மாகணும் நீ நினைக்கிற. இப்ப நான் சொன்னதை இந்த ஊரு சொல்லும், உனக்கு அவனுக்கு தொடர்பு இருக்குன்னு. இது பாருங்க, கல்யாணத்துக்கு முன்னால ஒருத்தனை மனசால நினைக்கிறவ தப்பானவ இல்ல. இன்னொருத்தனை கட்டிட்டதுக்கு அப்புறமும் அவனே நினைச்சிட்டு இருக்கிறவதான் தப்பானவ. நான் அப்படிப்பட்டவ இல்லைங்க. நீ சொல்றத நான் நம்பணும்னா அவன் நம்ம வீட்டுல இருக்கக்கூடாது, இந்த ஊர்லயே இருக்கக்கூடாது. அவனையும் அவன் கூட்டத்தையும் வீட்டை விட்டு நீயே அனுப்பு. என் குழந்தை மேல நீ வச்சிருக்க பாசம் உண்மையா இருந்தா அவனை அனுப்பிட்டு அப்புறமா வந்து என்ன பாரு. ரேவதி, அம்மா வந்து உட்காருங்க. எங்க ஏ சொல்லுங்க. ஏ ஆமா, சரசத்து இருக்காங்கல்ல, பாடு சொல்லி கொடுக்கும்போது பேசக்கூடாது. எங்க பி சொல்லுங்க. சரசத்துக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்களே. அது இருக்கட்டும், இப்ப பி சொல்லுங்க. எனக்கு இதெல்லாம் தெரியாதுமா. ஐயே, ஏபிசிடி கூடவா தெரியாது? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் தமிழ் தான். சக்கரை, ஏன்பா சக்கரை, உண்மையிலேயே உனக்கு இங்கிலீஷ் தெரியாதா? இங்கிலீஷ்ல 4 எழுத்து தான் தெரிஞ்சுக்கிட்டான். அதுவும் சமீபத்துல இங்க வந்துதான். என்ன அந்த 4 எழுத்து? அது முதல் எழுத்து எல் வருது, அதுக்கப்புறம் ஓ வருது, அதுக்கப்புறம் வி வருது, கடைசியா ஈ வருது. அப்படின்னா அப்படி அது எனக்கு தெரியும், கொஞ்சம் கூச்சமா இருக்கு, பெரியவர்கிட்ட கேளு. ஐயா, அப்படின்னா என்னையா? எனக்கும் தெரியும், ஆனா நான் சொல்ல மாட்டேன். ஐயோ, ஏன்னா எனக்கு பழைய நினைப்பெல்லாம் வந்துடும். அப்ப அவரும் சொல்ல மாட்டாருன்னா அப்புறம் யாருதான் சொல்றது? இங்க இங்கிலீஷ் தெரிஞ்ச ஒரே ஆளு சரசுதான், அவகிட்ட போய் கேளு. ஐயா, நான் சொன்னதே தான் அவரும் சொல்ல போறாரு. தாத்தா சொன்னாருன்னு போய் கேளு போ. அது என்ன எல் போய் கேளு போட. நீங்க தாத்தா உன்கிட்ட ஒரு விஷயம் கட்டு சொன்னாரு. என்ன விஷயம்? அது என்னமோ எலவோவி அப்படின்னா என்ன? எலோவியா?
இது தாத்தா கேட்க சொன்னாங்களா, நீங்களா கேக்குறீங்களா? தாத்தா தான் கேட்க சொன்னாரு. தாத்தாவே கேட்க சொன்னாரா? ஆமா, இப்ப எனக்கும் தெரிஞ்சுக்கன்னு ஆசையா இருக்கு. என்ன? LOVனா லவ். அப்படின்னா? அப்படின்னா காதல். காதலா? ஐயோ, நம்ம விஷயம் தாத்தா தெரிஞ்சு போச்சா? நான் வரேன். ஆமா, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு தானே பார்க்க வந்தீங்க? ஆமா, உன் உடம்புக்கு என்ன? ம். இவ்வளவு மருந்து சாப்பிடாம வச்சிருக்க? வந்திருக்கிற வியாதி இந்த மருந்துக்கெல்லாம் கட்டுப்படாது. வணக்கம் தாத்தா. வணக்கம் தாத்தா. என்னப்பா இது? நான் என்னமோ புதுசா வெளியில இருந்து வந்திருக்கிற ஆளு மாதிரி வணக்கம்னு சொல்றீங்க, வாங்கன்னு சொல்றீங்க. என்ன விஷயம்? என்னம்மா சரசு, உனக்கு உடம்பு சரியா போச்சா? சரசு, ஐயோ ஆத்தா. இறப்பா. சரசு, டேய், நீ எங்கடா இங்க? நீ எங்க இங்க? நான் சரச பார்க்க வந்தேன். அப்படிதான் சக்கரையும் சரச பார்க்க வந்துச்சு, என்னமோ கேட்க வந்துச்சு. அப்படித்தானேப்பா? பட்டம்மா, சீக்கிரமா ஒரு முகூர்த்த நாள் பார்க்க வேண்டியதுதான். சக்கரையும் சரசும் ஒருத்தர் ஒருத்தர் நேசிக்கிறாங்கன்னு எனக்கும் ரொம்ப நாளாவே தெரியும். ஐயா, உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசியா? அது சரிம்மா, ஆனா வையாபுரிய எப்படி சம்மதிக்க வைக்கிறதுன்னு தான் புரியல. ஐயா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல அடங்காத காலையெல்லாம் அடக்கிறவன் எங்க தானம். உங்க பேரன் வையாபுரிய பக்குவமா பேசி சரி பண்ணிட மாட்டா? ஏன் இப்ப சிரிக்கிறீங்க? நீங்க பேசுறது நாங்க எல்லாம் கேட்டு இருந்தோமே. தனமே வந்துருச்சே. வாங்க, அவர்கிட்ட வாங்க பேசுங்க. வாங்க வாங்க. வாங்கய்யா. வாமா, உன்னை பார்க்கத்தான் நாங்க எல்லாரும் வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்கும் நல்ல நாள். சரசுக்கும் சக்கரைக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க பெரியவர் சம்மதம் கொடுத்துட்டாரு. இனி நீதான் உன் புருஷன்கிட்ட சொல்லி சம்மதம் வாங்கி தரணும். ஆமாமா. முறையா பொண்ணு பார்த்து முறைப்படி சரசுக்கு கல்யாணம் நடக்கும். இப்படி முறை இல்லாம நடக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். தனம், அவங்கதான் யோசிக்காம ஏதோ பேசினாங்கன்னா நீங்க யோசிச்சு பேச வேண்டாம். தனம், யாருகிட்ட என்ன பேசுற? இது எங்க குடும்ப விஷயம். இத பாருமா, நான் பொண்ணுக்கு தாத்தா, எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நான் பொண்ணுக்கு அண்ணி, அம்மா மாதிரி. அதை விட உரிமை எனக்கு இருக்கு. பேத்தியை நல்லா வாழ வைக்க வேண்டியது தாத்தாவுடைய கடமை. புருஷன் ஜெயில இருக்கிறப்போ அவரோட கௌரவம் போகாம காப்பாத்துறது ஒரு பொண்டாட்டியோட கடமை. ஏங்கப்பா, அன்னைக்கு பெரிய வீட்டு மருமகன்னு சொன்னதுக்கு அப்படி கோபிச்சுக்கிட்டே இன்னைக்கு உண்மையிலேயே பெரிய வீட்டு மருமகன்னு காட்டுறியா? ஆமா, இப்போ பெரிய வீட்டு மருமகளா தான் சொல்றேன். முதல்ல எல்லாரும் வெளியே போங்க. போங்க வெளியே. ஏன் நிக்கிறீங்க? நடங்க. எங்களுக்கும் சூடு சொரணை இருக்கு. அதாம்மா. பெரியவரே, இனிமே இந்த வீட்டுல இருந்தாலும் சரி, ஊர்ல இருந்தாலும் சரி, நாங்க எல்லாரும் உப்பு போட்டதுங்களே தான் அர்த்தம். ஆத்தா, நீ இப்ப வரப்போறியா இல்லையா? சரசு, நீ உள்ள போ. இனிமே இந்த வீட்லயே இருக்க மாட்டேன். நீ இந்த வீட்ல பிறந்தவ, அத மறந்துடாத. பிறந்த வீட்ல வாழ முடியாது, கட்டிக்கு போற வீட்ல தான் வாழ முடியும். அத நீ தெரிஞ்சுக்க. பிடிக்காத உன் கையை தொட்டாங்கிறதுக்காக அவன் கையை விட்டுட்டு கைதியா வாழ்ந்துட்டு இருக்காரே உங்க அண்ணன், அவரை மீறி நீ முடிவெடுப்பியா? இவ்வளவு பெரிய வீட்ல வசதியா வாழ்ந்துட்டு உனக்காக 4 செவத்துக்குள்ள அடைஞ்சு கிடக்குறாரே உங்க அண்ணன், அவரை மீறி நீ முடிவெடுப்பியா? வேளா வேலைக்கு விருந்து மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்த உன் அண்ணன் ஒரு வேளை கூட ஒழுங்கான சாப்பாடு கிடைக்காம தவிச்சிட்டு இருக்காரு. உன்னால அவரை மீறி நீ முடிவெடுப்பியா? இது என் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். முடிவெடுக்க வேண்டிய உரிமை எனக்குத்தான் இருக்கு. சரசு, சரசு, நீ இந்த குடும்பத்து மேலேயே குழந்தை மேலேயே காட்டுற பாசத்தை நிஜம் நினைச்சேன். இப்பதான் தெரியுது நீ ஒரு விஷம்னு. ஏன் எல்லாரும் வீட்டை விட்டு போறாங்க? சொல்லுமா, சொல்லு. ஏன் எல்லாரும் போறாங்க? ஏம்மா, ஏன் எல்லாரும் வீட்டை விட்டு போறாங்க? சொல்லுமா, ஏன் எல்லாரும் போயிட்டாங்க?
சரசு, இனிமே அந்த வீட்டுல நானும் இருக்க மாட்டேன், உங்களோட தான் வருவேன். சரசு, நீ அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. முதல்ல வீட்டுக்கு போ. இல்லைங்க, உயிர் இங்க இருக்கிறப்ப உடல் மட்டும் எப்படி தனியா இருக்கும்? சொன்னா கேளு, நீ வீட்டுக்கு போ. இல்ல, இனிமே நான் இந்த வீட்டுக்கு போக மாட்டேன். சரசு, இத பாரு, அந்த பொண்ணு மேல உசிரியே வச்சு இவ்வளவு பெரிய முடிவு எடுத்து வந்திருக்குது. சரசு நம்ம கூடவே இருக்கட்டும், மத்ததெல்லாம் அப்புறம் மாத்துக்கலாம். சக்கரை அப்ப என்ன சரசு நம்மளோட தான் வரணும். ஆத்தா நீ சொல்லுதா? சொல்லுதானா? ஆமாப்பா, எப்படி இருந்தாலும் சரசு தான் நம்ம விட்டு மருமக. நீ வாமா. அப்பா நீ வாமா. வக்கீலோட வந்திருக்க உன்னை வெளியே கொண்டு போறதுக்கு. எதுக்கு? உன் தங்கச்சி உன்னை மதிக்காம உன் வீட்டை விட்டு அவங்க கூட போயிட்டான். எவனோ ஒருத்தனால உனக்கும் அசிங்கம், எனக்கும் அசிங்கம். அதனால தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். நானே கேஸை வாபஸ் வாங்கிக்கிறதா எழுதி கொடுத்துட்டேன். நீ என்கிட்ட தோக்கலாம், நான் உன்கிட்ட தோக்கலாம். ஆனா நாம 2 பேரும் அவங்ககிட்ட தோக்க கூடாது. என்ன சொல்ற? வெளியே வரையா இல்லையா? வெளியே வந்து தான் ஆகணும். வர்றேன். இந்தா சீக்கிரம் அடுக்கு. அப்பு வந்துட போறாரு, அது ஒரு லொல்லு பாத்தி. அட ஏன் கூட்டாளி பயந்து சாகுற? அப்ப எங்க மாப்பிள்ள படுத்துறது யாருக்கு தெரியும்? அப்படியே வந்தாலும் ஒரு பாட்டில் காசு கொடுத்து பத்தி விட வேண்டியதாரா? வந்துருச்சு. முடிவு எடுங்கடா. ஏண்டா, இது சக்கரை மூட்டை ஏத்துற வண்டி இல்ல? ஆமா, என்ன பானை ஏத்திட்டு இருக்கிறானுங்க? அதானே. எதுக்குடா பானை ஏத்திட்டு இருக்கிறீங்க? ஏய், அப்பு கேட்கல, விளக்கம் சொல்லுங்கடா. இருடா வெண்ண, பானை போட்டு மூடி போடுவேன். டேய், வா இந்த பக்கம். என்னடா இதெல்லாம்? அப்போ நம்ம சந்தைக்கு தானே போறோம். ஆ. இந்த மருதாய் மக மயில் இல்ல, ஆ. இப்ப ஏத்திக்கங்க, சந்தையில போய் இறக்கிறேன்னுச்சு. ஒரு வயசு பொண்ணு கேட்கும் போது நம்ம மறக்க முடியுமோ? அதான் அண்ணன் ஏத்தி இறக்கலாம்னு. வயசு பொண்ணு கேட்டங்காட்டிக்கு ஏத்தி இறக்குறீங்க. அதுவே அவங்க பாட்டி கேட்டிருந்தா, டேய் மரியாதையா சொல்றேன், பானையெல்லாம் இறக்கிட்டு வெள்ளை மூட்டை ஏத்துக்கடா. இறக்க முடியாது, என்ன பண்ணுவீங்க? கொடை தூக்கி விட்டுருவேன். நிக்கிறது யார் தெரியுமில? ஆ. கடவுள் கட்ச மாதிரி, ஆஹா. மலையை தூக்கு அனுமார் மாதிரி. ஆள் பார்க்கதான் அப்படி இருக்கா? எலும்பு மட்டும் 82 ரூபா. சில்லுடா தூக்கு பாப்பா, தூக்கியா பாப்பா. பொடி பொடி ஆக்குற பார். பண்ணி தூக்கத்தான் போறியா? ஆமா, உண்மையாக, உண்மையாக, சத்தியமாக, சத்தியமாக, நிச்சயமாக, நிச்சயமாக, முடிவாக, முடிவா தூக்கத்தாண்ட போறேன். அப்ப நானும் தூக்குவேன். ஐயோ 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 ஐயோ, என் பானை எல்லாம் வடிச்சிட்டீங்களே. உன்னை நம்பி நான் மோசம் போயிட்டேனே. இரு இரு, சக்கரை எனக்கு சொல்லி உன்னை என்ன செய்யற பாரு. இருமா. ஏன் நிக்க சொல்ற? விடு, விடு, விடு என்ன? விடு, விடு என்ன? போய் சொல்லிக்க. யார்கிட்ட வேணுமானாலும் சொல்லிக்க. ஐயோ, அட பாவி, பானையும் உடைச்சிட்டு குடிச்சிட்டியே. சக்கரை தேவன்கிட்ட சொல்ல போகுது உங்க கதி என்ன ஆகுமோ ஏதாகுமோ. ஒண்ணும் ஆகாது. எப்படி சொல்ற? அப்போ இந்த பொண்ணு போய் பானை உடைச்சத சக்கரத்தை விட்ட சொன்னா நம்மளுக்கு முத்தம் கொடுத்தது மிச்சம். ஒருவேளை முத்தம் கொடுத்தது சொன்னா நம்மளுக்கு பானை உடைச்சது மிச்சம். ஒரு தப்பு பண்ணும்போது இன்னொரு தப்பு சேர்ந்து பண்ணிடணும். அப்பதான் ஒரு தப்புல இருந்து தப்பிக்கலாம். ஆக மொத்தம் எத்தனை தப்பு பண்ணாலும் தண்டனை ஒண்ணே. எப்படி ஐடியா? இந்த விஷயத்துல இனிமேல் we are friends. எஸ். ஆட்டத்துல என்னையும் சேர்த்துங்க. ஏய், நல்லா நெருப்பு மூட்டுறா. இந்தா, அந்த சோகையெல்லாம் கொண்டு போய் அந்த பக்கமா போடு போ. ஐயோ, உன்னை யாருமா இதெல்லாம் செய்ய சொன்னது? இந்த வேலையில உனக்கு தெரியாது. நீ பேசாம உட்காரு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஏம்மா, ஒருத்தர் கொண்டா. இன்னைக்கு என்ன இந்த வெயில் அடிக்குது? அடியே, சரசு, இப்படி ஒண்ணுன்னு எடுக்க கூடாது, கொஞ்சம் மொத்தமா அல்லணும். அல்லு. அந்த கையை காட்டு, காட்டு. இதுக்கு தான் எந்த வேலையும் செய்யாத நாங்க பாத்துக்கிறோம்னு. நீ போ.
ஏன் விட்டு வந்த? வளர்த்த என்னை விட வந்த இவன் பெருசா போயிட்டானா உனக்கு? போய் வண்டியில ஏறு. மாட்டேன். தங்கச்சின்னு பாசமா வளர்த்தேன். இப்படி விட்டு வந்துட்டியம்மா. மனசுக்கு பிடிச்சவரோட போறதுல தப்பு இல்ல. சரியா சொன்னம்மா, அது தப்பு இல்ல. தாய் இல்லாத உன்னை தாயா இருந்து வளர்த்தனே, அதுதான் தப்பு. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நான் உயிரோடு இருக்கிறது அர்த்தம் இல்ல, நான் உன் அண்ணங்கிறது அர்த்தம் இல்ல. நீ என் கூட வந்தா நான் வீட்டுக்கு போறேன், இல்ல இங்கேயே செத்து சுடுகாட்டுக்கு போறேன். போது விடுங்க. விடு வேண்டாண்ணா. விடு. போது விடுங்க. நீ எங்க ஊரு மாப்பிள, எவன் வந்து தடுக்கிறான் பாத்துலான்னு இந்த ஊருக்காரங்க சக்கரத்தேவன்ட்ட சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. பாரு வையாபுரி, கேஸ வாபஸ் வாங்கி உன்னை வெளியே கூட்டு வந்த காரணமே உன் தங்கச்சி ஏன் பொண்டாட்டே வரணுங்கிறதுக்காக தான். ஏன் பதற? தங்கச்சி இருக்கிறது என்கிட்ட, தாலி கட்ட போறது நீதான். கையில நான் தாலி எடுக்கிறப்ப உன் தங்கச்சி கழுத்து நீட்டணுமே. நீட்டுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. முதல்ல உன் தங்கச்சி மனசை மாத்து. அவ மனசை மாத்துறதுக்கு முன்னாடி நம்ம ஊர் ஜனங்க மனசை மாத்தணும். நீ சொல்றது எனக்கு புரியலையே. அட நீங்க வேற ஊர் ஜனங்களை ஏமாத்துனுங்கிறாரு, இது புரியலையா உங்களுக்கு? எங்கம்மா போற? என்ன நல்லா வாழ வைப்பீங்கன்னு நம்பிதான் உங்க கூட வந்தேன். நாசமாக்குவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா வந்திருக்கவே மாட்டேன். வேற மாப்பிள்ளை கிடைச்சிருந்தா நானும் இந்த முடிவுக்கு வந்திருக்க மாட்டேன். ஆனா நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்னன்னு? எனக்கு அண்ணனே இல்லன்னு. அப்போ வீட்டு விட்டு போக போற? ஆமா. சக்கரத்தேவனை பார்க்க போற? ஆமா. அவனுக்கு சம்சாரம் ஆக போற? ஆமா. எனக்கு பிடிக்காதவன் தொட்ட போவே கைய வெட்டின, எனக்கு பிடிக்காதவன் தாலி கட்டினா கொலைய பண்ணிடுவேன். அவன் உயிரோடு இருக்கணும்னா நீ உள்ள போ. இவ வெளியில போனா நீங்க எல்லாரும் மேல போயிடுவீங்க. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம். 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 நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மறுபடியும் மூடி கிடைக்கிற மில்ல திறக்கலாம் நினைக்கிறோம். அது உங்க மில்லு, நீங்க நினைச்சா திறப்பீங்க, நினைச்சா மூடுவீங்க. அதே எதுக்கு எங்க கிட்ட சொல்றீங்க? உங்க பொழப்ப கெடுத்த கோவா இன்னும் தீரலன்னு நினைக்கிறேன். அதுக்கு நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மன்னிப்பு கேட்டுக்கிறோம். 40 ரூபா கொடுத்தோம், நீங்க 50 ரூபா கேட்டீங்க, முடியாதுன்னு சொன்னோம். இப்ப 100 ரூபா கொடுக்கறதா முடிவு பண்ணிருக்கோம். 100 ரூபாயா? அது மட்டும் இல்ல, மில்லுல வேலை செய்யறவங்களுக்கு ஆஸ்பத்திரி செலவு, பிள்ளைங்களுக்கு படிக்கிற செலவு எல்லாத்தையும் நாங்களே ஏத்துக்கிறோம். அட இவ்வளவு ஏங்க? ஸ்கூலு ஆஸ்பத்திரி எல்லாம் கட்ட போறாங்க, கல்யாணம் ஆகாத கன்னி பொண்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க, கஷ்டப்படுறவங்க கண்ணீரை துடைக்க போறாங்க. அதனால எங்க மேல உள்ள கோவத்தை மறந்து நீங்க மில்லுக்கு வேலைக்கு வரணும்.
உங்க தோட்டத்துல விளையாடுற கரும்பெல்லாம் எங்க மில்லுக்கே கொடுக்கணும். வரங்க தெய்வீக சிரிப்பையா. வரேன். விட்டு போயிட போறானுங்க. தனித்தனியா ஒவ்வொரு வீட்லயும் போய் பேசணும். இப்ப ஒட்டுமொத்தமா எல்லார்கிட்டையும் பேசுறோம். 1000 தான் இருந்தாலும் இது நம்ம ஊரு. நீங்களும் நாங்களும் வேற வேறையா இருந்தாலும் ஒரே மண்ணில பிறந்தவங்க. உங்களுக்கு நாங்க செஞ்ச தப்பையெல்லாம் உணர்ந்துட்டோம், தெரிந்துட்டோம். அதுக்கு பிராயச்சித்தமா இனிமே நாங்க சம்பாதிக்கிறத எல்லாம் இந்த ஊருக்காகவும் ஊர் மக்களுக்காகவும் செலவழிக்க போறோம். அதனால நீங்க எல்லாரும் எங்களை மன்னிக்கணும். அந்த பத்திரங்களை கொடுங்க. ராமசாமி அண்ணா, என்கிட்ட நீங்க வாங்கின 10,000 ரூபாய் பத்திரம் வட்டியும் முதலமா சேர்ந்து 20,000 ரூபாய் ஆகுது. அது நீங்க கொடுக்க வேண்டாம். முத்துப்பாண்டி, நீங்க எங்கிட்ட 15,000 ரூபாய் கடன் வாங்கினீங்க. வட்டியோட சேர்த்து 25,000 இருக்கு. இனிமே நீங்க அதை திருப்பி கொடுக்க வேண்டாம். கன்சாமி, நீங்க வீட்டு மேல வாங்கின கடன் பத்திரம் திருப்பி நீங்க அதை தர வேணாம். பரமசிவண்ண, நீங்க காட்டு மேல கடன் வாங்கின பத்திரம் இனிமே இதை கொடுக்க வேண்டாம். பாத்தீங்களா ஐயா, இந்த மாதிரி முதலாளிகளை நீங்க எங்கேயுமே பார்த்திருக்க முடியாது. இங்க இருக்கிறவங்க வாங்கின கடன் பத்திரம் எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கோம். இனிமே யாரும் திருப்பி தர வேணாம். நிறுத்துங்கய்யா. வீடு வீடா போய் மன்னிப்பு கேட்டீங்க. இப்ப எல்லாரும் முன்னாடி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டீங்க. அதுக்கு மேல பத்திரத்தை கொடுத்த போறீங்க. இதுக்கு மேலே நாங்க உங்களை நம்பலைன்னா நாங்க மனுஷ ஜாதியே இல்ல. அப்படி போடு. என்னையா இன்னும் பாத்துக்கிட்டு இருக்கீங்க? ஊர் நல்லா இருக்கணும், நாமெல்லாம் ஒன்னா இருக்கணுங்கிறதுக்காக உங்களை தேடி வந்திருக்காங்க. மண்ணு மாதிரி நிக்கிறீங்களே, மன்னிச்சிட்டோம்னு ஒரு வார்த்தை சொல்றதுக்கு என்னய்யா? ஐயா, பத்திரத்தை கொடுத்த வேண்டாம். நாங்க உங்களை நம்புறோம். ஐயா, நீங்க மில்ல தொடங்க. இனிமே அது உங்க மில் இல்ல, எங்க மில்லு. எப்படியா என் நடிப்பு? உணர்ச்சி வசமா பேசி ஜனங்களை உங்க பக்கம் திருப்பிட்டனா? மகாபாரதத்துக்கு ஒரு சகுனி, கட்டபொம்மனுக்கு ஒரு எட்டப்பன், அந்த மாதிரி இந்த ஊருக்கு ஒரு செல்லப்பன். நீ மட்டும் உணர்ச்சி வசமா பேசி ஊர் மக்களை திசை திருப்பல, நான் மறுபடியும் ஜெயிலுக்கு தான் போயிருப்பேன். சக்கரத்தை அவனை வெட்டிட்டு. அதிகாரத்தால சாதிக்க முடியாததை அன்பால சாதிக்கிறது சுலபம்னு சொல்லுவாங்க. ஆனா அதை விட ஏமாத்தி சாதிக்கிறது ரொம்ப சுலபங்க. ஊர் ஜனங்களை நம்ப வச்சுட்டோம். இந்த சக்கரத்தை என்ன பண்ண போறோம்? இந்த பாரு வையாபுரி, இது ஜனங்களை நம்பவே முடியாது. நேத்து அவன் பக்கம் இருந்தானுங்க, இன்னைக்கு நம்ம பக்கம் இருக்கானுங்க. நாளைக்கு அவன் பக்கம் போக மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? இனி போக மாட்டாங்க, போகவே மாட்டாங்க. எந்த ஊர் ஜனங்க அவனை இந்த ஊரை விட்டு போக கூடாதுன்னு சொன்னாங்களோ அவங்களே இந்த ஊரை விட்டு போடான்னு சொல்ல வைப்பேன். தனோ, தனோ, என்னங்க? பக்கத்துல வா. உள்ள என்ன பண்ணிட்டு இருந்த? ரேவதியோட விளையாடின. நீ விளையாடுறத பார்க்கணும்னு எனக்கும் தான் ஆசை. ரேவதி கூட இல்ல, இந்த ஊர் விவசாயிங்க வாழ்க்கையோட நீ விளையாடணும். அதை நான் பார்க்கணும். என் குழந்தைக்கு பூ வச்சு பொட்டு வச்சு அழகு பார்த்த அந்த கையால கிராத்தி கரும்பு தோட்டத்துக்கு நெருப்பு வைக்கணும். அந்த நெருப்ப சக்கரத்தை வந்தா வைக்க சொன்னான்னு எல்லாருக்கும் சொல்லணும். சொல்லல, உனக்கும் அவனுக்கும் தொடர்பு இருக்குங்கிறது சத்தியம். அவனை காப்பாத்தணுங்கிறதுக்காக உண்மையை சொன்ன, உன் கழுத்துல தாலி இருக்காது. இதுவும் சத்தியம்.
அடி பாவி, எங்க பழப்புல நெருப்பு வச்சிட்டியே. யார் சொல்ல நெருப்ப வச்ச? சொல்லுடி. இவர்தான் வைக்க சொன்னாரு. ஏண்டி ஊரை விட்டு ஊரு அனாதையா வந்த உடனே என் பிள்ளைக்கு அம்மா வாக்கின, அதுக்கு நீ காட்ட நன்றியா? அது சொந்த புருஷனை சோகத்தை தவிக்க விட்டுட்டு கள்ள புருஷன் கூட சேர்ந்து கவுத்துச்சேடி. என் ஊர்க்காரங்க எப்படி கண்காலிங்க நிக்கிறாங்க பாரு பாரு. என்னையா யாருமே வாய் வந்து பேச மாட்டேன்றீங்க? எங்களை வாழ வச்ச தெய்வம் நீங்க, எரிச்சது உங்களுக்கு வாழ்க்கப்பட்ட பொண்டாட்டி. அதனாலதான் பேசாம நாங்க வாயை முடிக்கிட்டு நிக்கிறோம். என் பொண்டாட்டியா இருந்தாலும் நான் இறக்கப்பட மாட்டேன். நெருப்ப வச்சதுக்கு என்ன தண்டனையோ அதை இவளுக்கு கொடுங்க. அதே மாதிரி நெருப்ப வைக்க சொன்னதுக்கு என்ன தண்டனையோ அதை இவளுக்கு கொடுங்க. இத பாருங்க, கரும்பு தோட்டத்தை எரிச்சு நம்ம சோத்துல மண்ணெண்ணி போட்டவன மன்னிக்கவே கூடாது. ஊரை ஏமாத்தி உத்தவமா நடிச்ச இவனை இந்த ஊரை விட்டே துரத்தணுங்க. இவனை உயிரோட விடக்கூடாது. எப்படி கரும்பு தோட்டம் எரிஞ்சதோ அதே மாதிரி இவனை நம்ம கண்ணு முன்னாடியே எரிக்கணும். இன்னும் ஏன் பார்த்துட்டு இருக்கீங்க? ஒருத்தன் நல்லா வாழ்ந்தா அவன் மேல கண்ணு போடக்கூடாது, அவன் சாப்பிடுற சோத்துல மண்ணை போடக்கூடாதுன்னு எங்க ஆத்தா அடிக்கடி சொல்லுவாங்க. அப்படி வளர்ந்தனா உங்களுக்கு துரோகம் பண்ணுவேன்னு நினைக்கிறீங்களா? எரிஞ்சு முடிஞ்சது கரும்பு தோட்டம், இப்ப எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது உங்க வயிறு மனசுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதை பார்த்து நானும் துடிக்கிறேன், தவிக்கிறேன். எங்கிருந்தோ வந்த எனக்கு உங்க இதயத்துல இடம் கொடுத்தீங்க, இருக்கிறதுக்கு இடம் கொடுத்தீங்க. அப்படிப்பட்ட உங்களை நான் ஏமாத்த மாட்டேன். உண்மையை சிந்திச்சு பார்த்து முடிவெடுக்கிறத விட உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கிறதா உங்களுக்கு பழக்கமா போயிருச்சு. எலெக்ஷன் நேரத்திலே அதான் பண்றீங்க, இப்ப எரிஞ்சு போய் நிக்கிற நேரத்திலே அதான் பண்றீங்க. கட்டின புருஷனுக்கு துரோகம் பண்ணிட்டு கள்ள புருஷனோட விசுவாசமா இருக்கா? அதனாலதான் என் பேச்சை கேட்டு நெருப்பு வச்சுட்டான்னு இந்த பொண்ணோட புருஷன் சொல்றதை கேட்டு நம்புறீங்களே. இப்ப நான் கேட்கறது பதில் சொல்லுங்க. என் பேச்சை கேட்டு நெருப்பு வைக்கிற அளவுக்கு துணியிற இந்த பொண்ணு என்ன காட்டி கொடுப்பாளா? சொல்லுங்க. இவர்தான் வைக்க சொன்னாருன்னு இவரை காட்டினா நீங்க நம்ப மாட்டீங்களா? இவரை காட்டினா நீங்க நம்ப மாட்டீங்களா? ஏன் காட்டல? வைக்க சொன்னது நான் இல்ல, நெருப்பு வச்சதே நான் தான். ஏன் வச்சேன் தெரியுமா? என் மச்சான் சொன்னதுக்காக வச்சேன். நானா போய் சொல்றேன்? வயனப்பெருமாள் நம்பாத. இவர் தாங்க சொன்னாரு, என் தங்கச்சியை கட்டிக்க வயனப்பெருமாள் நினைக்கிறான், உன் தங்கச்சி எனக்கு, இந்த ஊர் சொத்தெல்லாம் உனக்கு, நாம 2 பேரும் சேர்ந்து ஊரை ஏமாத்தலாம்னு சொன்னான். நாங்களும் ஏமாத்தணும். ஆனா என் தங்கச்சி வாழ்க்கையை கெடுக்க நான் விரும்பல. அதனால நீ கரும்பு தோட்டத்துக்கு நெருப்பு வை, வயனப்பெருமாள் தான் வைக்க சொன்னான்னு ஊருக்காரங்கிட்ட சொல்லு. அவனையும் இந்த ஊருக்காரங்க விரட்டி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஜனங்க கிட்ட அழுது மன்னிப்பு கேட்டா இந்த மட ஜனங்களும் நம்பிடுவாங்க. என் தங்கச்சி நீயே கட்டிக்கன்னு இந்த வையாபுரி தாங்க சொன்னான். இல்ல போய் சொல்றான். காதல் வேகம் கண்ணை மறைச்சிடுச்சு. பொண்ணு மேல ஆசைப்பட்டு நெருப்பு வச்சுட்டேன். எல்லாரும் என்ன மன்னிச்சாரங்களை ஏமாத்துறது என் மனசு கேட்கல. இந்த வயனப்பெருமாளை ஊரை விட்டு துரத்துனதுக்கு அப்புறம் தான் பத்திரத்தை நிஜமாவே எரிப்பேன்னு இந்த வையாபுரி தாங்க என்கிட்ட சொன்னாரு. முதல்ல பத்திரத்தை என்கிட்ட கொடு, அதுக்கப்புறம் தான் நான் கரும்பு தோட்டத்துக்கு நெருப்பு வைப்பேன்னு சொன்னேன். பத்திரத்தை கொடுத்தாரு, அதுக்கப்புறம் தான் நான் கரும்பு தோட்டத்துக்கு நெருப்பு வச்சேன். இல்ல பத்திரத்தை நான் கொடுக்கல. இல்லையா? அப்போ இதோ இங்க பாருங்க பத்திரத்தை. ஏடா துரோகி, தங்கச்சி கட்டி தந்தா வாபஸ் வாங்கிக்க சொல்லி உன்னை நான் வெளியே கொண்டு வந்தேன். நீ புத்திசாலாகிட்டு என்ன முட்டாளாகிட்டல்ல வயனப்பெருமாள். அவன் சொல்றத நம்பாத, எல்லாம் போய். உன் மேல சத்தியமா சொல்றேன், என் புள்ள மேல சத்தியமா சொல்றேன், என் பொண்டாட்டியை தான் நெருப்ப வைக்க சொன்னேன். அந்த பையன் அவன் மேல போட சொன்னேன், அவன் எல்லாத்தையும் மாத்திட்டான். நம்பாத. என்கிட்ட இருந்த கடன் பத்திரம் அவன்கிட்ட எப்படி போச்சு? அதை என்னிட்ட கேளுங்க, நான் சொல்றேன். சக்கரை தேவட்டா நான் தான் பத்திரத்தை எடுத்து கொடுத்தேன். ஏதோ வயிற்று பொழப்புக்காக நீங்க சொன்னதெல்லாம் நான் செஞ்சேன். ஆனா எப்ப கரும்பு தோட்டத்துக்கு நெருப்பு வைக்க திட்டம் போட்டீங்களோ அப்பவே நான் கட்சி மாறிட்டேன். என்ன மன்னிச்சிருக்கு, நீங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிருக்கு. அட ஒன்ன மன்னிச்சுருவோம்டா. ஆனா ஒரு நல்லவனை கெடுக்க நாடகம் ஆடன இவனுங்களை சும்மா விட மாட்டோம். எங்களை மடையங்களா நினைச்ச இவனுங்களை மண்ணுக்களை புதைக்காம விட மாட்டோம். என்னடா இன்னும் பாத்துக்கிட்டு இருக்கீங்க? உதகிறா இவனை.
இந்தாமா பேசாம போயிடு. என் புருஷனை காப்பாத்துங்க, எனக்கு தாலி பிச்சை கொடுங்க. நீ என்னதான் கதறினாலும் நாங்க உன் புருஷனை சும்மா விட மாட்டோம். எந்த தப்பு செய்யாத ஒரு நல்லவர் மேல பழி போட சொன்னார் என் புருஷன். நான் சொன்னேன், அது அந்த தாலிக்காகத்தான். அவர் செஞ்ச தர்மம் அவரை நிரபராதி நிரூபிச்சிருச்சு. அவருக்கு எந்த ஆபத்தும் இல்லைங்கிறதுக்காக என் புருஷனை விட்டுடுங்கன்னு நான் கேட்க மாட்டேன். அவரை மன்னிச்சிடுங்கன்னு நான் கேட்க மாட்டேன். என்ன தண்டனை வேணும்னாலும் நீங்க கொடுங்க, ஆனா எனக்கு கொடுங்க. புருஷனுக்கு கிடைக்கிற தண்டனைய பொண்டாட்டி நான் ஏத்துக்கிறேன். இந்த பொண்ணு முகத்துக்காக உன்னை விட்டுட்டு போறோம். உழைச்சு போ. வாங்க போலாம். தனு, என்ன மன்னிச்சிடுமா? பாத்தியா, உன்னை தொட்டதுனால உங்க அண்ணன் வெட்டின கை. இதை நான் ஏன் பத்திரமா வச்சிருக்கேன் தெரியுமா? என்னைக்காவது ஒரு நாள் என் பொண்டாட்டியாவ நமக்கும் முதலிரவு நடக்கும். அப்ப விளக்கு அணைக்க போறது இந்த கைதான், ஒன்னு அணைக்க போறது இந்த கைதான். ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலை கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒன்னு தொடுற பாக்கியம் இந்த கைக்கு கிடைச்சிருக்கு. இது எத்தனையோ பொண்ணுகளோட புடவை அவுத்து கை. ஒரு வருஷமா எந்த தப்பும் பண்ணாம சுத்தமா இருக்கு. ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலை இப்ப தப்பு பண்ண போகுது. உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், என்ன விட்டுடு. பாத்தியா, எத்தனை வேலைக்கு பயன்படுத்தின கையி இது உங்க அண்ணன் வெட்டிட்டான். நான் விட்டுடுவேனா? விட மாட்டேன். இது ராசியான கையி. இது லைட் அணைச்ச பொண்ணுங்களுக்கு எல்லாம் ஆம்பளை புள்ள பிறந்திருக்கு. இப்ப நான் இருக்கிற வேகத்துக்கு ரெட்டை குழந்தைதான். அணைக்கட்டுமா? Hey!
இவனை எங்க கிட்ட விட்டாங்க? நாங்க பாத்துக்கோம். இவன் எங்க கையாலதான் அடிபட்டு ஐயா வேண்டாம். தப்பு பண்றவனை தண்டிக்கிறத விட மன்னிக்கிறது தான் பெரிய தர்மம். இவன் திருந்தினா இவனுக்கு நல்லது, இந்த ஊருக்கு நல்லது. என்னங்க பாத்தியாடா, கெட்டது செய்யறவங்களுக்கு கூட நல்லது செய்யறவன் தானே எங்க சக்கரை தேவை. மாப்பிள, உங்களுக்கு சேர வேண்டியதை சேர்த்துட்டேன், கொடுக்க வேண்டியதை கொடுத்துறேன். என்ன வேணும் சொல்லுங்க. வேற என்ன, கரும்பு தோட்டம் தான். அதான் இருந்த தோட்டம் அப்புறம் எரிச்சு தரேன். நீ வேறப்பா. உங்க தங்கச்சி ஒரு கரும்பு தோட்டம் தான், அதான் வேணும் எங்களுக்கு. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. எது வேணாலும் கேளப்பா. எங்க சக்கரை தேவனுக்கு கொடுத்து தான் பழக்கம், வாங்கி பழக்கம்